கண்மலையானவர் எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசுராஜா என்கிற நானீர் எதற்கும் பயமில்லையே. இயேசுராஜா என்கிற நானீர் எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹalleluya. அட்லீஸ்ட் ஒரு 3-4 பேருக்கு இந்த பெண்கள் ஞாயிறுடைய நாளுடைய வாழ்த்துக்களை சொல்லி நீங்கள் யாவரும் அமரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ 3-4 ಜನರಿಗೆ ಕರಗಳನ್ನು ಕೊಟ್ಟುತ್ತಾ ವಿಶ್ ಮಾಡಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿರಿ. Praise the Lord. Thank you, Jesus.
எல்லாரும் கரங்களை தட்டி பாஸ்டமாய் முன்பதாக நம்ம அழைப்போம். ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಮುಂದಾಗಿ ಬರಮಾಡೋಣ. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. ಹಲ್ಲೆಲೂಯಾ Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ಕರಗಳನ್ನೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ பெண்கள் ಹೇಳೋಣ. தினம் நிறைய பெண்கள் காண போயிட்டாங்க நினைக்கிறேன். ಅನೇಕ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಕಾಣೆಯಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕ ಪೂರ್ಣವಾಗಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ದಿನಾಚರಣೆಯನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. இந்த பெண்கள் தினத்தை வித்தியாசமான ரீதியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ಈ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ದಿನಾಚರಣೆ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனால் தேவ பிள்ளைகள் ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು தேவ சமூகத்துல ದೈವಿಕ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஆவியானவரோடு கூட ಆತ್ಮಿಕ ಒಂದು ಶಕ್ತಿಯು ಬಲದೊಟ್ಟಿಗೆ இணைந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ಐಕ್ಯಪಟ್ಟು ದೇವರಿಗೆ ನಾವು ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. இன்றைக்கு ஒரு சில நாடுகளை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ಕೆಲವು ನಾಡುಗಳನ್ನು ನಾವು ತಿರುಗಿ ನೋಡುವಾಗ மோசமான சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ಮೋಸವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு கண்ணீரோடும் கவலையோடும் உபத்திரவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಎಷ್ಟೋ ತಾಯಂದಿರು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಉಪದ್ರವಗಳಿಂದ ತೊಂದರೆಗಳಿಂದ ಜೀವನ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான்ல நல்ல பாம்களை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅಮೆರಿಕ ಇಸ್ರೇಲ್ ಒಂದುಗೂಡಿ ಈರಾನ್ಗೆ ಬಾಂಬ್ಗಳನ್ನು ಹಾಕುವವರಾಗಿದ್ದಾರೆ. இவர்கள் அங்கு போடுறாங்க, அவங்க இங்கு போடுறாங்க. ಅವರು ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದಾರೆ, ಇವರು ಇಲ್ಲಿ ಹಾಕ್ತಾ ಇದಾರೆ. எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு இல்லாமற் போயிருக்கிறது. ಎಷ್ಟೋ ಕುಟುಂಬಗಳು ಇವತ್ತು ಇಲ್ಲದಾಗಿದೆ. நம்மை போல எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கிறார்கள். ನಮ್ಮ ಹಾಗೆ ಎಷ್ಟೋ ತಾಯಂದಿರು ಇವತ್ತು ಇಲ್ಲವಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருடைய பெரிதான கிருபை தேவனுடைய சமூகத்துல நம்மை நிற்கும்படி ஆண்டவர் உதவி. ದೇವರ ಒಂದು ಮಹಾದೊಡ್ಡ ಕೃಪೆ ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಇವತ್ತು ನಾವು ನಿಂತಿದ್ದೇವೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு. ನಮ್ಮ ಪಾಸ್ಟರ್ಯವರು ಆಗಾಗ ಹೇಳ್ತಾರೆ. நேற்று தினத்துல கூட அவர மெசேஜ் நான் வந்து போட்டிருக்கேன். ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ ಸಹ ಅವರ ಸಂದೇಶವನ್ನು ನಾನು ಹಾಕಿದ್ದೇನೆ. எவ்வளவு பேர் அவருடைய மெசேஜ் நீங்க கேக்குறீங்களோ தெரியாது. ಎಷ್ಟು ಜನ ಅವರ ಸಂದೇಶವನ್ನ ಕೇಳ್ತಿದ್ದೀರೋ ನಮಗೆ ஒரு ಗೊತ್ತಿಲ್ಲ. நல்ல வழியில தான் அவர் நடத்தி போயிருக்கிறார். ಅವರು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಮ್ಮ ನಡೆಸಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. பரிசுத்த ஓய்வு நாளை நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನ ನೀವು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡಬೇಕು. இது ஒருவேளை பெண்கள் தினமாய் இருந்தாலும், ಇದು ಒಂದು ವೇಳೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳ ದಿನವಾಗಿದ್ದರೂ, நம்முடைய திருச்சபை மக்களுக்கு இது உமன் சண்டேவாய் இருந்தாலும், ನಮ್ಮ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗೆ ಇದು ಸ್ತ್ರೀಗಳ ಒಂದು ದಿನಾಚರಣೆಯಾಗಿದ್ದರೂ, ஆண்டவருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ಈ ದಿನ ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸಬ್ಬತ್ ದಿನ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಮರೆಯಬಾರದು ಪ್ರಿಯರೇ. நாம் ஓய்வு நாளை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ನಾವು ಈ ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನ ನಾವು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ನಡೆಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. எந்த அளவுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களோ, ದೇವರ ಕಟ್ಟಳೆಗೆ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ನೀವು ವಿಧೇಯರಾಗುತ್ತೀರೋ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ಅಷ್ಟು ಹಂತಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு சட்ட திட்டங்களுக்குள் அல்லது அவருடைய கட்டளைகளுக்குள் அடங்கி இருக்கிறது. ದೇವರ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದ ಅವರ ನಿಯಮಕ್ಕೆ ವಿಧಿಗಳಿಗೆ ಅದು ಅನುಗುಣವಾಗಿದೆ. நாம் வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து அமர்ந்திராதபடி, ನಾವು ಬೇರೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಮಾತ್ರ ಎದುರು ನೋಡಿ ನಾವು ಕುಳಿತಿರದ ಹಾಗೆ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இந்த நாளில கூட ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ நம்முடைய சபையில வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும், ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲಾ ತಾಯಂದಿರಿಗೆ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் ನನ್ನ கொள்கிறேன். ಹೃದಯಾಳದಿಂದ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ಇದ್ದ ಹಾಗೆ ದೇವರಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ನೆಲೆತಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. யாவரும் கிறிஸ்துவுக்குள் இந்தபடி நிலைத்திருக்கும்படியாக ನೀವು நான் கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ನೀವೆಲ್ಲರೂ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೆಲೆತವರಾಗಿರಬೇಕೆಂದು ನಾನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஓகே, ஜோதி மக்கானையா. பிரைஸ் லார்ட். நான் இன்னைக்கு இந்த பைபிளிலிருந்து ஒரு ஸ்திரீயை பற்றி இருக்கிறேன். அவங்க பேர் வந்து அக்சாள். அக்சாள் யார் என்று நம்ம பார்ப்போமானால், நியாயாதிபதியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 15 வரை பார்க்கலாம். அதில் அக்சாளை பற்றி ஆண்டவர் 2 தடவை சொல்லியிருக்கிறார். அக்சாள் என்பவள் ஒரு யூத குலத்தியான ஒரு காலேபுவின் மகள். அவள் வந்து ஒரு ரூபவதியோ ஒரு புத்திசாலிமான ஒரு பெண்ணாக இருந்தாள். அவள் அக்சாள் என்றால் ஒரு தைரியம் என்று ஒரு அர்த்தம். அக்சாளுடைய
தைரியத்துக்கு ஏற்றபடி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காபேலு தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பதற்காக ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அது என்னவென்றால், அது ஒரு நிபந்தனை வைக்கிறார். அதை யார் முடித்து கொடுப்பார்களோ அவருக்கு தன் மகளை முடித்து தருவதாக சொல்கிறார். அதன்படி ஒரு ஒத்னியேல் என்ற ஒரு வாலிபன் அந்த நிபந்தனையை முடித்து அக்சாலை மணமுடிக்கிறார். அக்சால் ஒரு தைரியசாலி பெண்ணான இருக்கிறார். அக்சாலை பற்றி இந்த வேதாகமத்தில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதில் என்றால், நியாயாதிபதி புஸ்தகத்தில் 2 தடவை அக்சாலை பற்றி சொல்லியிருக்கிறார். நியாயாதிபதி 12:13 சொல்லப்பட்டிருக்குது 2 தடவை. அப்புறம் யோசுவா புஸ்தகத்தில் 2 தடவை, 15ஆம் அதிகாரம் 16லேருந்து 17 2 தடவை சொல்லப்பட்டிருக்குது. 3வதாக 1 நாளாகும் 2ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் கூட ஒரு தடவை அக்சாலை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அக்சாலை மணமுடித்து கொடுத்த பின் ஒத்னியேல் தன் மனைவியை ஒரு கழுத்தின் மேலே ஏற்றி கொண்டு தன் இடத்திற்கு போகும்போது அவள் தன் புருஷனிடத்தில், 1 நிமிஷம் நான் என் தகப்பனிடத்தில் பேசிவிட்டு வருகின்றேன் என்று சொல்லி அவள் கழுதையின் மேல் இருந்து இறங்கி தன் தகப்பன் இடத்தில் வருகின்றாள். அப்போது தகப்பன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும்போது அவள் சொல்கிறாள், தகப்பனே, நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறீர், எனக்கு ஒரு நிலத்தையும் கொடுத்திருக்கிறீர், ஆனால் அது வறட்சியான நிலமாக இருக்கிறது, அதனால எனக்கு நீர் பாய்ச்சலான நிலம் ஒன்று வேண்டும் என்று தைரியத்துடன் தன் தகப்பன் இடத்தில் கேட்கிறாள். தகப்பனோ அதுக்கு மறுபேச்சு பேசாமல் சந்தோஷத்துடன் 2 நிலத்தை, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தன் மகளுக்கு கொடுக்கின்றார். அவள் தைரியம், நாம் நினைக்கலாம் நம் தந்தையெல்லாம் கொடுத்திருக்கிறார், மறுபடியும் நம்ம எப்படி போய் கேட்கலாம் என்று ஒரு அச்சம் இருக்கலாம். ஆனால் நான் தகப்பனிடத்தில் தான் கேட்கிறேன் என்று அக்சாள் தைரியத்துடன் கேட்டாள். அதுபோல் நம்மளும் நம் கர்த்தரிடத்தில் தைரியத்துடன் கேட்டால் நம் கர்த்தன் தருகிறார். அது கர்த்தர் சொல்லுகிறார். பைபிளில் மத்தேயு 7:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு மனுஷனே தன் மகளுக்கு கொடுப்பாரானால் நம் கர்த்தர் நம்மளுக்கு கேட்டது யாவையும் நிச்சயமாக நம்மளுக்கு தருவார். நம் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷத்தை காண்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் கரங்களை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் அல்லேலூயா என்று சொல்லுவோமா. ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும், எல்லா விமென்ஸ்க்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ನಲ್ವಾರ್ತೆகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ವಂದನೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. முதலாவதாக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. இந்த வாய்ப்பு கொடுத்தபடியால் தேவனுக்கு கோடி கோடியான நன்றியை எடுக்கிறேன். நோனி ஓகே. ரெண்டாவதாக நம்முடைய சபை போதகரமாக கூட நன்றி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கிறதான காங்கிரிகேஷனுக்கு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாள் 8 மார்ச் நம்ம விமென்ஸ் டே இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். இது ஈஸியாக நமக்கு கிடைக்கல. 1911 நம்மளுக்கு அநேக பெண்கள் இதற்காக போராடி அவர்கள் நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான ஈக்குவல் ரைட்ஸ் நம்ம தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தின் பிரகாரமாக அந்த நாட்களில் பெண்கள் வெளியே வருவதற்கோ அநேக காரியங்கள் செய்வதற்கோ அவர்களுக்கு ஒரு ரைட்ஸ் இல்லாத இருந்துச்சு. அந்த ரைட்ஸை அந்த அநேக உமன்ஸ் இப்படியாக பெற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறார்.
அது மட்டும் அல்ல, அந்த ஓல்டன் பீரியடில் வந்து அநேக பெண்களை கூட தேவன் இந்த பைபிளில் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்பொழுது அநேக பெண்கள் கூட இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்தில் இருந்திருக்காங்க. பட் தேவன் வந்து அநேக பெண்களை தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்திற்கென்று அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ரோமன்ஸில் நம்ம பார்க்கும்பொழுது 6:1-2 வந்து ஒரு பவுல் வந்து அநேக பெண்களை பற்றி எழுதியிருக்காரு. நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது அநேக பெண்கள் தேவனுக்காக ஊழியங்கள் செய்திருக்கிறார். ஆனால் இந்த பவுல் ராஜா வந்து ஒரு சில பெண்களை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறார். அந்த பெண்ணில் வந்து ஃபோபி என்றதான சகோதரி. அவங்க வந்துட்டு அந்த ரோமன்ஸ் எம்பையரில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு சில மெசேஜ் வந்து அவங்க வந்து இந்த ஊழியத்தின் பாதையில் வந்து அவங்க எடுத்துன்னு போய் ஒரு சபைக்கு கொடுக்குன்னு இருந்துச்சு, ரோமபுரிய சபைக்கு. அவங்க வந்து அந்த நாட்களில் பார்க்கும்பொழுது ஒரு வாகன வெஹிக்கிள் கூட இல்லை. இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது, நினச்சா நம்ம கேபில் போகிறோம், இல்லைனா 2 வீலரில் 4 வீலரில் எல்லாரும் போகிறோம். பட் ஸ்டில் அந்த காலங்களில் நம்ம பார்க்கும்பொழுது அந்த லேடிக்கு வந்து ஒரு வசதி கூட இல்லை. ஆனாலும் அவங்க வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அநேக சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஊழியங்கள் செஞ்சாங்க. அது மட்டுமல்ல, அவங்க வந்து சிக் பீப்புள், வியாதியஸ்தர் பிள்ளைகள் மத்தியில் கூட அவங்க வந்து ஊழியங்கள் செய்தாங்க. ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஏசப்பா எப்படி நமக்காக காமிச்சாரோ அதே போல் அவங்க என்ன பண்ணாங்களாம், தேவனுடைய அன்பு வந்து அநேக பிள்ளைகளுக்கு, அநேக வியாதியஸ்தர்களுக்கு அவங்க வந்து காமிச்சாங்க என்று பார்க்குறோம். உண்மையிலே அப்படிப்பட்டதான சகோதரியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு கூட ஒரு கொஷின்ஸ் வரலாம், ஏசப்பா நம்ம கூட அப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்யலாமே என்று சொல்லி. அது மட்டுமல்ல, பெண்கள் ஊழியங்கள் செய்தாங்க, ஆண்களுடைய மத்தியில் ஊழியங்கள் செய்தாங்க. அந்த சபையில் வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. ஏன்னு சொன்னால் அந்த அப்படிப்பட்டதான தேவனால் அழைக்கப்பட்ட சகோதரியாய் காணப்படுறாங்க. அவங்க வந்து பால் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்கள பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அவர் வந்து அவங்க வந்து ஒரு என்னன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், அவங்க வந்து ரொம்ப பிரின்ஸ் ஆஃப் பீஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு சோலாக இருக்காங்க. அப்படிப்பட்டதான புகழ்ந்து பேசுகிறக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அதனால் ஏசப்பா வந்து அவங்கள அழைச்சி அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்படி உதவி செய்திருக்கிறார். அப்படிப்பட்டதான அநேக ஊழியங்களில் இருந்து அவங்க வந்து அந்த சபையில் வந்து நிலை நின்று சபை ரொம்ப ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்து சபையில் அநேக ஊழியங்களை செய்து தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அந்த ஊழியங்களை கட்ட அந்த மகளுக்கு உதவி செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த பெண்களாகிய நாம் கூட இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டதாக பிள்ளைகளாய் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நாம் இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் அவங்க எப்படி அன்பை தெரிந்து கொண்டார்களோ, அன்பை பிரஸ்தாபப்படுத்தினார்களோ, தேவனுடைய மூலியமாக நாம் கூட ஒரு நல்ல டிசிஷன் எடுத்து, எசப்பா நாங்கள் கூட ராஜா இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பிள்ளைகளுக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் மரித்து போய் கொண்டிருக்கிறார். எத்தனையோ லேடிஸை பார்த்தாக்கா அநேக விபச்சார காரியங்களில் இருக்கிறார்கள், அநேக பாவத்தில் இருக்காங்க, நம்ம அநேக உலக பிரகாரமான காரியங்களில் காணப்படுகிறார். நம்முடைய சபையில் பார்க்கும் பொழுது அநேக சாட்சிகளை பார்க்க முடியும். விசேஷமாக எல்லா அநேக இந்து பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க, இந்து பிள்ளைகளை ரட்சித்திருக்கிறார்கள். இன்னுமா பிராமின்ஸை கூட ஏசப்பா ரட்சித்திருக்கிறார். ஜீவனுள்ள சாட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சிகள் எல்லாம் அநேக பிள்ளைகளுக்கு நாம் சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக வருவார்கள் என்பது விசுவாசிக்கிறேன். விசேஷமாக நாம் வந்து ஒரு நல்ல இந்த நாட்களில் நல்ல டிசைட் எடுத்து, எசப்பா நாங்கள் வந்து சபைக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும் ராஜா, அப்பா நாங்கள் நல்ல ஒரு டிசைட் பண்ணோம் கத்தாவே. எசப்பா விசேஷமாக நீர் எங்களுக்காக மரித்திருக்கிறீர், எங்களுக்காக உயிரோடு எழுந்திருக்கிறீர் ராஜா, எங்களுக்காக யாவையும் அந்த கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் கத்தாவே. நாங்கள் உமக்காக என்ன கொண்டிருக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக இப்படிப்பட்டதான ஒரு டிசைட் எடுத்து நாம் தீர்மானம் செய்து போகுவோம். தொடர்ந்து ஊழியங்களில் நாங்கள் பங்குபாக இருப்போம். தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா.
எல்லாம் ரூபாமாவுக்காக கரங்களை தட்டும்படி அன்போடு கூட ಎಲ್ಲರೂ கேட்டுக்கொள்கிறேன். ರೂಪಮ್ಮಗಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವನಾಮನ Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஜோதி அம்மா சொன்னாங்க, ಜ್ಯೋತಿ ಅಮ್ಮವರು ಹೇಳಿದ್ರು, கேளுங்கள் கொடுக்கப்படும். ಕೇಳಿರಿ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அவங்க பாருங்க ಅವ್ರು ನೋಡ್ರಿ எப்படி கேட்கணும்னு கத்துக்கிட்டு இருக்காங்க. ಹೇಗೆ ಕೇಳ್ಬೇಕಂತ ಕಲಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அங்க இருந்து வந்து ಅಲ್ಲಿಂದ ಬಂದು அவங்க அப்பாட்ட கேக்குறாங்க. ಅವ್ರ ಅಪ್ಪ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்பா சந்தோஷமா எல்லா காரியங்களையும் செய்றாரு. ಅಪ್ಪ ಸಂತೋಷವಾಗಿ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು என்ன ಮಾಡ್ತಾರೆ. வேணுமோ ஏசப்பாட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். ನಾವು ಏನು ಬೇಕೋ ಅದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಳಿ ಎಲ್ಲ ಕೇಳಬೇಕು. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ಆತನ ತೀರ್ಮಾನದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, ಆತನ ಪ್ರೀತಿಸಿದವರು ಸಕಲವು ಎಲ್ಲವೂ ಹಿತವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. சொன்னது கொஞ்சம் பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ನಾನು ಹೇಳಿದ್ದು ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ಲಿಲ್ಲ. புரிஞ்சீங்கன்னா ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. ಅರ್ಥವಾದವರು ಆಮೇನ್ ಅಂತ ಆಮೋದಿಸ್ರಿ. உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா ಹಾಗೆ ಕುಳಿತಿರೋದು ನೋಡಿದ್ರೆ காது கேட்கலையா புரியலையான்னு தெரியல. ಕಿವಿ ಕೇಳುತ್ತಿಲ್ವಾ, ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ವಾ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. சொன்னாங்க, ರೂಪಮ್ಮ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, அந்த அம்மாவை பவுல் ரொம்ப புகழ்ந்து பேசினார். ಆ ಅಮ್ಮವನ್ನ ಪೌಲನು ಬಹಳ ಹೊಗಳಿ ಮಾತನಾಡಿದನು. நீயும் நானும் எந்த ஸ்தானத்துல இருக்கிறோம்? ನೀವು ನಾವು ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದೇವೆ? நம்ம யார் புகழ்ந்து பேசுகிறது? ನಮ್ಮನ್ನ ಯಾರು ಹೊಗಳಿ அந்த ಮಾತನಾಡೋದು? வியாதிஸ்தர்கள் மத்தியில கடந்து போய் ஊழியம் செய்தார்கள். ರೋಗಸ್ಥರುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ಸೇವೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿದ್ರು. அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்திற்கு போனாலும் அவர்களோடு கூட கடந்து சென்று ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಹೋಗುತ್ತಾರೋ ಅವ್ರ ಜೊತೆಗೆ ಒಂದುಗೂಡಿ ಅವ್ರು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದರು. இன்னைக்கு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணா கூட ஊழியத்துக்கு வர்றதில்ல. ಸಭೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೇಳುವಾಗ ಸಹ ಸೇವೆಗೆ ಬರೋದಿಲ್ಲ. நீங்க வரணும், ನೀವು ಬರಬೇಕು. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை ಆದ கொடுக்கிறார். ಕಾರಣ ಎಚ್ಚರಿಕೆಯ ಶಬ್ದವಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬರುತ್ತಿದೆ. ಅದು ಜ್ಯೋತಿ ಅಮ್ಮರು ಮಾತನಾಡಿದ್ರು ಸರಿ, ರೂಪಮ್ಮ ಅವರು ಮಾತನಾಡಿದ್ರು ಸರಿ, யாரை கொண்டாயிலும் கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ಯಾರ ಮುಖಾಂತರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಅದು ಅರ್ಥವಾಗಿ ತಿಳಿಸುತ್ತಾನೆ. நாம் கீழ்ப்படிய வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஊழியத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ದೇವರ ಸೇವೆಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡಬೇಕು. ஊழியக்காரர்கள் மாத்திரம் ஊழியம் செய்கிறது ಸೇವಕರು ಮಾತ್ರ ಸೇವೆ ಮಾಡೋದಲ್ಲ, உள்ள ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரர்களும் வாலிப பிள்ளைகளும் ஊழியம் செய்ய வேண்டும். ಇಲ್ಲಿರುವಂತಹ ಸಹೋದರಿಗಳು ಸಹೋದರರು ಎಲ್ಲಾ ಯವನಸ್ಥರು ಸಹ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿರಬೇಕು. எல்லாருக்காகவும் தான் ஆண்டவர் மரிச்சார். ಎಲ್ಲರಿಗಾಗಿ ಸಹ ದೇವರು ಸತ್ತನು. அவருக்காக நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? ಆತನಿಗಾಗಿ ನೀವು ನಾವು ಏನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನೋಡಿ ಕೇಳ್ರಿ. நமக்காக மரித்த ஆண்டவருக்கு நாம் என்ன செய்து ನಮಗಾಗಿ ಮರಣ ಹೊಂದಿದಂತ ದೇವರಿಗೆ ನಾವೇನು ಮಾಡುವವರಾಗಿದ್ದೇವೆ? நம்மளை பத்தி மாத்திரம் யோசிக்கிறோம். ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಮಾತ್ರ ಯೋಚನೆ ಮಾಡ್ತೇವೆ. ஊழியத்தை பத்தி அட்லீஸ்ட் சாட்டர்டே சண்டே ஆவது யோசிக்கணும். ಸೇವೆಯ ಬಗ್ಗೆ ಶನಿವಾರ ಭಾನುವಾರ ಆದ್ರೂ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. சாட்டர்டே வரும்போது ಶನಿವಾರ ಬರುವಾಗ ஆண்டவருடைய ஆராதனை, ನಾಳೆ ದೇವರ ಆರಾಧನೆ, என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ಏನ್ ಮಾಡಬೇಕು? சாட்டர்டே ஆல்சோ பிலாங்ஸ் டு காட். ಶನಿವಾರ ಸಹ ದೇವರಿಗೆ ಅದು ಹೋಲಿಕೆ ಆದಂತ ದಿನ. ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳ ಆ வேண்டும். ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸಿದ್ಧತೆಯಾಗುವಂತ ದಿನ. Saturday is a preparation day. ಶನಿವಾರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಸಿದ್ಧತೆ ಆಗುವಂತ ದಿನವಾಗಿದೆ. நம்மள ಆಯತ್ತಪಡಿಸಿಕೊಳ್ಳணும். ಆ ದಿನದ ನಾವು ಸಿದ್ಧತೆಯಾಗಬೇಕು. ಚರ್ಚ್ல போனா ನಾಳೆ ಸಭೆಗೆ ಹೋದಾಗ ನಾನು ಹಾಡನ್ನ ಹಾಡಬೇಕು, ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು, ನಾನು ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡಬೇಕು, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கணும். ದೇವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೊಡಬೇಕು. அந்த அம்மா அவ்வளவு அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னால அவங்களுக்கும் குடும்பம் இருந்திருக்கும், எல்லாம் இருந்திருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ಅವ್ರಿಗೂ ಕುಟುಂಬ ಇರಬಹುದು, ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನ ಹಿಂದೆ ಸೇವೆಗಾಗಿ ಹೋಗುವವರಾಗಿದ್ದರು. முழுவதும் வேலை செய்தாலும், ವಾರ ಪೂರ್ಣವಾಗಿ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವವರಾಗಿದ್ರು, வாரத்தில் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துல கடந்து வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு தேவனை மகிமைப்படுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ವಾರಕ್ಕೆ ಒಂದು ದಿನ ನೀವು ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ದೇವರನ್ನ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವಂತ ದಿನ, ಆ ದಿನವನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. ஊரே அழகுள்ளவரை பூவினில் தன் வாழ்க்கையாதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கம்
மாணிக்கத்தை விட்டுடாதீங்க. ಮಣ್ಣಿಗಾಗಿ ಮಾಣಿಕ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು நம்ம ಬಿಡಬೇಡಿ. ஒவ்வொருவருக்கும் பெரிய மாணிக்கத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ದೊಡ್ಡ ಮಾಣಿಕ್ಯವನ್ನ ದೇವರು ನಮಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த ஆண்டு வாக்கு தத்துவமே அதுதான். ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನವೇ ಅದುವೇ. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். ತೆರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬಾಗಿಲನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ಒಬ್ಬನು ಅದನ್ನ ಮುಚ್ಚಲಾರನು. நமக்குன்னு ஒன்னு ஆண்டவர் வச்சிருப்பார்னா ನಮಗೆಂದು ದೇವರು ಒಂದು ಇಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது பிரியமானவரே. ಅದು ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. விசுவாசியாயிருந்தால், ನೀವು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿದ್ದರೆ, ஆண்டவருடைய பிள்ளையாயிருந்தால், ನೀವು ದೇವರ ಮಗುವಾಗಿದ್ದರೆ, தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால், ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ, மாணிக்கத்தை விட்டு ಈ விடாதீர்கள். ಮಣ್ಣಿಗಾಗಿ ಮಾಣಿಕ್ಯವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. வேதத்தில் அநேக பெண்களை இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். ಸತ್ಯವಿದೆ, ಅನೇಕ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳನ್ನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಲೇ ಹೋಗಬಹುದು. முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் ಆದಿಕಾಂಡದಿಂದ ಪ್ರಕಟಣೆಯವರೆಗೂ ಅನೇಕ பெண்கள் ಆಂಡವರಿಕಾக வாழ்ந்திருக்கிறார்கள். ಅನೇಕ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ದೇವರಿಗೆಂದೇ ಜೀವನ ಮಾಡಿದರು. இந்த நாளில கூட ಈ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು எழுதின புத்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು ಬರೆದಂತ ಪುಸ್ತಕ 5ாம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 12ನೇ ವಚನವನ್ನ ಓದಬೇಕಾಗಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நீங்கள் தமிழ்ல வாசிங்க, ಕನ್ನಡಾவில் வாசிங்க, தெலுங்குல வாசிங்க, ஆங்கிலத்திலும் வாசிங்க. చదువుతారమ్మా? Praise the Lord. ಹಲ್ಲೇಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இந்த இடத்துல விழி விழி தெபோராளே, ಎಚ್ಚರವಾಗು ದೆಬೋರಳೆ, ಎಚ್ಚರವಾಗು, விழி என்று பாட்டு பாடுகிறார்கள். ಎಚ್ಚರವಾಗು ಎಚ್ಚರವಾಗು ಎಂಬುದಾಗಿ ಗಾನವನ್ನ ಮಾಡುತ್ತಾರೆ. குறித்து இங்கே பாட்டு பாடுகிறார்கள். ದೆಬೋರಳ ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಗಾನ ಹಾಡುತ್ತಾರೆ. யார் அந்த தெபோரா? ಯಾರ ದೆಬೋರಳು? அவர் எப்படிப்பட்டவள்? ಆಕೆ ಎಂತವಳು? ஏன் அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது? ಯಾಕೆ ಸತ್ಯವೇದ ಆಕೆ ಕುರಿತು ಹೇಳುತ್ತದೆ? தெபோராவின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? ದೆಬೋರಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೀವು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಪಾಠ ಏನು? தெபோராளை குறித்து ದೆಬೋರಳ ಕುರಿತು ನ್ಯಾಯಾಧಿಪತಿகள் 4ாம் அதிகாரத்திலும் 5ாம் அதிகாரத்திலும் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳಬಹುದು. ஏகூத் ராஜா மரணம் அடைந்த பின்பு ಯೆಹೂದ ರಾಜ ಮರಣ ಹೊಂದಿದ ನಂತರ இஸ்ரவேல் புத்திரர்கள் ಇಸ್ರೇಲರ ಜನರು பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள் என்று 1வது வசனம் சொல்லுகிறது. ಯೆಹೋವನೆಯ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ದ್ರೋಹಿಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟರು ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ. ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பொல்லாப்பான காரியங்களை செய்து வந்தார்கள். ಇಸ್ರೇಲರ ಜನರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ದ್ರೋಹ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದರು. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்தபடியினால் ಅವರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆದ ಕಾರಣ ஆண்டவர் அவர்களை அந்நியர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ದೇವರು ಅವರನ್ನ ಅನ್ಯರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿದನು. அந்த ராஜா இவர்களை மிகவும் கடுமையாக நடத்துகிறான். ಆ ರಾಜ ಬಹಳ ಕಠಿಣವಾಗಿ ಅವರನ್ನ ಬಾಧಿಸಿದನು. அவர்களுக்கு அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ಅವರು ಆ ಉಪದ್ರವನ್ನ ಸಹಿಸಲಾಗದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ. என்ன செய்கிறது ಎಂದು தெரியாது, ಏನು ಮಾಡಬೇಕೋ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ, யாரிடத்தில் போகிறது ಎಂದು தெரியாது, ಯಾರ ಬಳಿ ಹೋಗಬೇಕೋ ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ, பிரச்சனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குவார்கள் என்று தெரியாது, ಯಾರು ಈ ಸಮಸ್ಯೆಗಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆಂಬ ಯೋಚನೆ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ಲಿಲ್ಲ. ஆனால் அந்த நாட்களிலே ಆದ್ರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதியாகிய இந்த தொற்கால் வாழ்ந்து கொண்டிருந்தாள். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ನ್ಯಾಯಾಧೀಶಳಾಗಿ ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತೆ ದುರ್ಗಳು ಜೀವನ ಮಾಡುತ್ತಿದ್ದಳು. வேதாகமத்தில் முதல் நியாயாதிபதி என்ற பெருமை தொற்காலுக்கு உண்டு. ಈ ಮೊದಲೇ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕಳೆಂಬ ಹೆಮ್ಮೆ ಆ ದೆಬೋರಳಿಗುಂಟು. The first judge, ಮೊದಲೇ ನ್ಯಾಯಾಧೀಶಳು, முதலாவது நியாயாதிபதி வேதாகமத்துல ஒரு பெண் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಮೊದಲೇ ನ್ಯಾಯಾಧೀಶಳು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಅರ್ಥ ஒரு ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. மோசேக்கு அப்புறம், ಒಂದು ಮೋಶೆಗೆ ನಂತರ, ஒரு யோசுவாவுக்கு அப்புறம் ಒಂದು ಯೋಶುವನ ನಂತರ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை செம்மையாய் வழி நடத்தும்படியாக ದೇವರು ಇಸ್ರೇಲ್ ಜನರನ್ನ ಸಮವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕಾಗಿ
நியாயம் தீர்க்கும்படியாக, ಅವರಿಗೆ ನ್ಯಾಯ ತೀರಿಸಲಿಕ್ಕಾಗಿ, நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கும்படியாக, ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ இந்த தெபோராளை என் ஆண்டவர் தெரிந்து ಈ கொண்டார். ದೆಬೋರಳನ್ನ ದೇವರು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. தெபோராள் என்றால் தேனி என்ற அர்த்தம் என்று வேதம் சொல்கிறது. ದೆಬೋರಳ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಜೇನು ಎಂಬ ಅರ್ಥ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தெபோராளை குறித்து இந்த அளவுக்கு ஜனங்கள் பாடுகிறார்கள், புகழுகிறார்கள், போற்றுகிறார்கள் என்று சொன்னால், ದೆಬೋರಳ ಕುರಿತು ಈ ಜನರು ಬಹಳವಾಗಿ ಹಾಡುತ್ತಾರೆ, ಹೊಗಳುತ್ತಾರೆ, ಆಕೆಯನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ಆಕೆ ದೇವರಿಂದ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವಳಾಗಿದ್ದಾಳೆ. மாத்திரமல்ல, அவள் ஒரு நியாயாதிபதி கூட. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಅವಳು ನ್ಯಾಯಾಧೀಶಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಳು. ஜனங்களை செம்மையாய் வழிநடத்தக்கூடிய அந்த திராணியை பெற்றுக்கொண்டவள். ಜನರನ್ನ ಸಮವಾಗಿ ಕ್ಷೇಮವಾಗಿ ನಡೆಸಲು ಆ ತ್ರಾಣಿಯನ್ನು ಹೊಂದಿದವಳಾಗಿದ್ದಳು. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் தெபோராள் இடத்துல அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லி வேதனைப்படுகிறார்கள். ಇಸ್ರೇಲ ಜನರೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ದೆಬೋರ ಬಳಿ ಅವರ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳನ್ನು ಹೇಳಿ ವೇದನೆ ಪಟ್ಟರು. இதையெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்ட தெபோராள் ಇದೆಲ್ಲವನ್ನ ಅರಿತು ತಿಳಿದುಕೊಂಡಂತ ದೆಬೋರಳು பாராக்கை பார்த்து சொல்கிறாள், ಬಾರಾಕನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದನು, நீ உன் சேனைகளோடு கூட, ನಿನ್ನ ಸೈನ್ಯದೊಟ್ಟಿಗೆ, உன் ரதங்களோடு கூட, ನಿನ್ನ ರಥಗಳೊಟ್ಟಿಗೆ நீ போய் அந்த ராஜாவை எதிர்கொள்ளு என்று சொல்லுகிறார். ನೀನು ಹೋಗಿ ಆ ರಾಜ್ಯವನ್ನ ಭೇಟಿ ಮಾಡು. நீங்கள் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನ ಓದಿದಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. யாபீனின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் சேனைகளையும் நீ என்ன செய்ய எதிர்கொள்ளு என்று சொல்லுகிறார். ಯಾಬೀಯನ ಒಂದು ಸೇನಾಧಿಪತಿಯಾದ ಸೆಸೇರನ ಅವನ ಸೈನ್ಯ ರಥಗಳನ್ನು ನೀನು ಅವರನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. பயப்படாத போ, அவங்க கிட்ட நீ யுத்தம் செய் என்று சொல்லுகிறார். ನೀನು ಭಯಪಡದೆ ಅವರ ಬಳಿ ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு நீ விடுதலை வாங்கி தா என்று சொல்லுகிறார். ಹೇಗಾದ್ರೂ ಈ ಜನರಿಗೆ, ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ನೀನು ತಂದು ಕೊಡಬೇಕೆಂದು ಕೇಳಿಕೊಂಡಳು. ஆனால் பாராக்குக்கு ரொம்ப பயம் பாருங்க. ಆದ್ರೆ ಈ ಬಾರಾಕನಿಗೆ ಭಯದ ಸ್ವಭಾವ ಉಳ್ಳವನು. 2வது வசனத்தில் ಓದಿದಂತೆ 2ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அங்க அபினோகாமின் குமாரனே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಅಭಿರಾಮನ ಕುಮಾರನೆಂಬುದಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் யார்? ಆತನು ಯಾರು? இந்த பாராக்கு தான் பிரியமானவர்கள். ಈ ಬಾರಾಕನು. இந்த பாராக்கிடத்திலே தெபோராள் சொல்லுகிறாள், ಈ ಬಾರಾಕನ ಬಳಿ ದೆಬೋರಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, ஐயோ நம்முடைய ஜனங்கள் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ನಮ್ಮ ಜನರ ಪರಿಸ್ಥಿತಿ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. போய் அந்த ராஜாவோடு யுத்தம் செய், ನೀನು ಹೋಗಿ ಆ ರಾಜನ ಬಳಿ ಯುದ್ಧ ಮಾಡು, உன்னோடு கூட இருக்கிறார் என்று ನನ್ನ சொல்லுகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. ஆனா அவங்க அந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, ಆದ್ರೆ ಆ ರಾಜನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ என்னோட கூட வந்தா ನೀ ನನ್ನ ಸಂಗಡ ಬರುವುದಾದರೆ நான் போவேன், ನಾನು ಹೋಗುವೆನು. நீ என்னோட கூட வரலன்னா ನೀ ನನ್ನ ಸಂಗಡ ಬರದೇ ಇದ್ದರೆ போக மாட்டேன்னு ನಾನು சொல்றாரு. ಹೋಗೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ನೀವು தெரியும். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿದಾಗ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. நியாயாதிபதிகள் 4:8 திட்டவட்டமாக சொல்லுகிறது. ನ್ಯಾಯಾಧಿಪತಿಗಳು 4:8 ಅರ್ಥಪೂರ್ವಕವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, அம்மா தெபோராளே, ದೆಬೋರಳೆ, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு, ನೀನು ಹೇಳೋದು ಬಹಳ ಚೆನ್ನಾಗಿದೆ. நீ என் கூட வந்தீனா ಆದ್ರೆ ನೀನ್ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಬರುವುದಾದ್ರೆ நான் போறேன், ನಾನು ಹೋಗ್ತೇನೆ, என் கூட வரலன்னா ನೀನ್ ಬರೋದಿಲ್ಲವಾದ್ರೆ போக மாட்டேன். ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. சொல்றது ஒரு ஆண்மகன், ಹೇಳುವುದೊಂದು ಗಂಡಸು, கேட்கிறது ஒரு பெண்மகள், ಹೇಳುವುದು ಒಂದು ಕೇಳುವುದು ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು. எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாய் இருந்திருப்பா. ನೋಡಿರಿ ಎಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಾಗಿರ್ತಾಳೆ. பாராக்கு எப்படி ஒரு ரூபத்தில் அவளை பார்த்தானோ தெரியாது. ಈ ಬಾರಾಕನು ಎಂತ ಒಂದು ರೂಪದಲ್ಲಿ ಆಕೆಯನ್ನು ಕಂಡನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவன் சொல்றாரு, ಆತನೇ ಹೇಳ್ತಾನೆ, நீங்க என் கூட வாங்க, ನೀವು ನನ್ನ ಸಂಗಡ ಬನ್ನಿರಿ, வரலன்னா நான் போக மாட்டேன். ನೀವು ಬರದೇ ಇದ್ರೆ ನಾನು ಹೋಗುವುದಿಲ್ಲ. சொல்றாங்க, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், ದೇವ್ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರ್ತಾನೆ, போ, ನೀನು ಹೋಗು, யுத்தம் பண்ணு, ಯುದ್ಧ ಮಾಡು, ஜெயிப்ப. ನೀನ್ ಜಯ ಹೊಂದುತ್ತೀಯ. அப்படியெல்லாம் சொல்றாங்க. ಹೀಗೆಲ್ಲ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ತಾಳೆ. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த ಅಮ್ಮ சொல்றாங்க, ಅದೆಲ್ಲ ಹೇಳಿ ಅಮ್ಮ ಹೇಳ್ತಾರೆ, நீ போய் யுத்தம் பண்ணுவ, ನೀನು ಹೋಗಿ ಯುದ್ಧ ಮಾಡ್ತೀಯ. ஆனா ஒரு ஸ்திரீயின் மூலமா தான் வெற்றி கிடைக்கும்னு ಅದು சொல்றாங்க. ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಮುಖಾಂತರವೇ ಜಯ ஒரு ಸಿಗುತ್ತದೆ. ஸ்திரீயின் கையில தான் அந்த ராஜாவை ஒப்பு கொடுப்பார் கடவுள்னு ಒಂದು சொல்றாங்க. ಸ್ತ್ರೀಯ ಕೈಯಲ್ಲೇ ಆ ರಾಜನ ಕರಗಳನ್ನು ದೇವರು ತಟ್ಟಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾನೆ. ಕರ್ತನಿಗೆ ಕರಗಳನ್ನು ನಮಸ್ಕಾರ ತಟ್ಟುತ್ತಾ ಮಾಡ್ತೀರಾ? ದೇವ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. நீங்க நினைக்கிறேன் நம்ம சாதாரண ஒரு பெண் என்று ನೀವು ನೆನೆಸ್ತೀರ ನಾವು ಸಾಧಾರಣವಾದಂತ ಹೆಣ್ಣು ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ. சாதாரணமான பெண்கள் அல்ல. ನಾವು ಸಾಧಾರಣವಾದಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಲ್ಲ. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் ಅವರ அல்ல. ಅನಾದಿ ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು ಸಾಧಾರಣವಾದವರಲ್ಲ. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர். ದೆಬೋರಳು ದೇವರ ತೀರ್ಮಾನದ ಮೇರೆಗೆ அவள் ಕರೆಯಲ್ಪಟ್ಟವಳು. ஒரு நியாயாதிபதியால் நியமிக்கப்பட்டவள். ಆಕೆ ಒಂದು ನ್ಯಾಯಾಧೀಶಳಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟವಳು. இஸ்ரவேல் ஜனங்களை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க அவள் போராடி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி என்பதை இந்த இடத்துல வேதம் ಇಸ್ರೇಲ್ ಜನರು சுட்டிக்காட்டுகிறது. ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟಳು. ஹalleluya, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் ಆದರೆ ನೀನು ಹೋಗುವಂತ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ மேன்மை உனக்கு
உனக்கு கிடையாது. ಆ ಒಂದು ಹೊಗಳಿಕೆ ನಿನಗೆ ಸಿಗೋದಿಲ್ಲ. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார். கரங்களை ಕರ್ತನು ಆ தட்டி ಸಿಸಾರ கர்த்தருக்கு ರಾಜನನ್ನು ಒಂದು நன்றி ಸ್ತ್ರೀ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಳು. ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீ யுத்தம் பண்ணலாம், ನೀನು ಯುದ್ಧ ಮಾಡಬಹುದು, வெற்றி ஒரு ஸ்திரீயின் கரத்தில் ಆದ್ರೆ இருக்கிறது. ಜಯವೋ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಕರದ ಮುಖಾಂತರ ಸಿಗುತ್ತದೆ. Praise the Lord. ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. ஒவ்வொரு சகோதரியின் இடத்துல வெற்றி உண்டு. ಒಂದೊಂದು ಸಹೋದರ ಬಳಿ ಒಂದು ಜಯದ ಮಾರ್ಗ உங்க ಉಂಟು. கரங்களிலே ஒரு வெற்றியை ஆண்டவர் ನಿನ್ನ கொடுத்திருக்கிறார். ಹಸ್ತದಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಜಯದ ಕಾರ್ಯವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சாதாரணமாய் உங்களை நினைக்க ನಿಮ್ಮನ್ನ கூடாது. ನೀವೇ ಸಾಧಾರಣವಾಗಿ ಎಣಿಕೆ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே வெற்றியை வைத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹಸ್ತದಲ್ಲಿ ಜಯದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. அதை ஞானமாய் நீங்கள் ಅದು உபயோகப்படுத்திக் கொள்ள ನೀವು வேண்டும். ಜ್ಞಾನವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿರಬೇಕು. ஞானமாய் பெற்றுக்கொள்ள ಅದು வேண்டும். ಜ್ಞಾನವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. எப்படி ಹೇಗೆ அந்த ராஜாவின் இடத்துல ஜோதியம்மா சொன்னாங்க இல்லையா, எப்படி அந்த ராஜாவின் இடத்துல இருந்து வந்து அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டாங்களோ அது போல நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ಹೇಗೆ ತಂದೆ ಬಳಿ ಕೇಳಿ ಅವರು ಹೊಂದಿಕೊಂಡರು ಹಾಗೆ ನೀವು ಸಹ ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. பாருங்க, இப்போ தெபோராமா கூட போறாங்க, ದೆಬೋರಳು ಸಹ ಹೋಗುತ್ತಿದ್ದಾಳೆ, பாராக்கு போறாரு, ಬಾರಾಕನು ಸಹ அவருடைய ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ, சேனைகள் போறாங்க, ಅವರ ಸೈನ್ಯವೆಲ್ಲ ಹೋಗುತ್ತಿದೆ, அவரோடு கூட எல்லாரும் போறாங்க. ಅವರ ಸಂಗಡ ಎಲ್ಲರೂ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா எதிரில இருக்கிறவங்க எவ்வளவு பலமானவர்கள் தெரியுமா? ಆದ್ರೆ ಎದುರಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಎಷ್ಟು ಬಲಶಾಲಿಗಳು ಗೊತ್ತಾ? 900 இரும்பு ரதங்கள் இருக்கிறது என்று வேதம் சொல்லிருக்கிறது. ಅನೇಕ ರಥಗಳು ಬಲ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಿದೆ. 900 இரும்பு ரதங்கள் அவங்க கிட்ட இருக்குன்னா ಎಷ್ಟೋ ರಥಗಳು ಅವರ ಕರಗಳು ಇರುವುದಾದ್ರೆ அதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பாருங்க. ಬೇರೆ ಬಳಿ ಎಷ್ಟು ಇರುತ್ತದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ. பலமுள்ளவரா சிசரா ராஜா பக்கத்துல ಅನೇಕ நின்று கொண்டிருக்கிறார்கள். ಅಷ್ಟು ಘನ ಉಳ್ಳವರು ಸಿಸರ ರಾಜನ ಸುತ್ತಲೂ ನಿಂತಿದ್ದಾರೆ. இங்கு தெபோராள் நிற்கிறாள், ಇಲ್ಲಿ ದೆಬೋರಳು ನಿಂತಿದ್ದಾಳೆ, பாராக்கும் அவருடைய சேனைகளும் நின்று ಬಾರಾಕನು கொண்டிருக்கிறார்கள். ಅವರ ಸೈನ್ಯ ಸಹ ಅವರ ಜೊತೆಗೆ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அந்த 10வது வசனம் சொல்லுகிறது, 10ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, செபுலோன் மனுஷரையும் ಜೆಬುಲೋನ್ಯರು நப்தலி மனுஷரையும் ನಫ್ತಾಲಿಯನರು கேதேசுக்கு வரவழைத்து ಕೇದೇಶಿಗೆ ಕರೆಸಿದನು. தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு கூட போனான். ಅವರಲ್ಲಿ 10,000 ಮಂದಿ ಅವರ ಹೆಜ್ಜೆ ಹಿಡಿದು இவர்கள் ಯುದ್ಧಕ್ಕೆ 10,000 ಹೋದರು. சேனைகளோடு போயிருக்கிறார்கள். 10,000 ಜನರು ಸೇನೆಯೊಟ್ಟಿಗೆ ஆனா ಹೋದರು. இவங்க கிட்ட எல்லாமே இருக்குது. ಇವರ ಬಳಿ ಎಲ್ಲವೂ ಇದೆ. எல்லா விதமான அணுகள் ஆயுதங்கள் அவருடைய கரங்களில் இருக்கிறது. ಎಲ್ಲಾ ವಿಧವಾದಂತ ಆಯುಧಗಳು ಅವರ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ ಇದೆ. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அங்க போயிட்டாங்க, ಅವರು ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು, யுத்தத்துக்கு ரெடியா நிக்கிறாங்க. ಯುದ್ಧಕ್ಕೆ ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. ஒரு பக்கம் இவங்களுடைய சேனை ಒಂದು நிக்கிறது, ಪಕ್ಕ ಇವರ ಸೇನೆ ನಿಂತಿದೆ, தெபோராள் பாராக்குடைய சேனைகள் இருக்கிறது. ಒಂದು ಕಡೆ ದೆಬೋರ ಬಾರಾಕ ಸೇನೆ ನಿಂತಿದೆ. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ಒಂದು ಕಡೆ ನೋಡುವಾಗ இந்த சிசரா அவனுடைய சேனைகளோடு நின்று ಈ கொண்டிருக்கிறான். ಸಿಸಾರನು ಒಂದು ಸೈನ್ಯದೊಟ್ಟಿಗೆ ನಿಂತಿದ್ದಾನೆ. இப்ப என்ன செய்யறது? ಈಗ ಏನು ಮಾಡೋದು அப்படியே பாக்குறாங்க, ಹಾಗೆ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு, ನನ್ನ ಬಳಿ ಎಲ್ಲ ಇದೆ, என்ன செய்யறோம் பாரு, ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ನೋಡ್ರಿ, துரத்தி துரத்தி அடிக்க போறோம் பாரு, ನಿಮ್ಮನ್ನ ಅಟ್ಟಾಡಿಸಿ ನಿಮ್ಮನ್ನ இல்லாம ಹೊಡಿತೇನೆ, போற பாரு. ನಿಮ್ಮನ್ನ ಇಲ್ಲದೆ ಮಾಡುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தெபோராள் சொல்றா, ಆಗ ದೆಬೋರಳು ಹೇಳುತ್ತಾಳೆ, பாராக்கை நோக்கி, ಬಾರಾಕನನ್ನು ನೋಡಿ, எழுந்து போ, ಎದ್ದು ಹೋಗು, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுப்பார். ಕರ್ತನು ಆ ಸಿಸಾರನ್ನು ನಿನ್ನ ಕರೆಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று ಒಪ್ಪಿಸಿ சொல்லுகிறார். ಕೊಡುವ ದಿನವೇ ಇದೇ ಆಗಿದೆ. கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லுகிறார். ಕರ್ತನು ನಿನ್ನ ಮುಂದಾಗಿ ಹೋಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் பின்னால 10,000 பேர் ಅವನ இருக்கிறார்கள். ಹಿಂದೆ 16,000 ಜನರಿದ್ದರು. எல்லாரும் தாபோர் மலையில யுத்தத்துக்கு இறங்கி விட்டார். ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧಕ್ಕೆ ಇಳಿದರು. இப்ப ரொம்ப மும்முரமா பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ಬಹಳ ಆತಂಕದಿಂದ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாராக்கும் தெபோராளு கூட போன எல்லா சேனைகளும் அவர்களை அடித்து வீழ்த்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ಬಾರಾಕನ நன்றி ಜೊತೆ செலுத்தலாம். ಹೋದಂತೆ ಎಲ್ಲಾ ಸೇನೆ ಅವರನ್ನು ಹೊಡೆದು ನುಚ್ಚು ನೂರಾಗಿ ಮಾಡಿದರು. ಪ್ರಿಯರೇ, அவனோடு கூட இருந்து அந்த 20,000 இரும்பு ரதங்கள் கூட இல்லாமற் போயிற்று. ಅವರ ಬಳಿ ಇದ್ದಂತೆ ಎಲ್ಲಾ ರಥಗಳು ಸಹ ಇಲ್ಲದಂತಾಯಿತು. அந்த அளவுக்கு ஆண்டவர் பலத்தால் தன்னுடைய ஜனங்களை இடைக்கட்டி யுத்தம் செய்து ஜெயிக்கும்படி ஆண்டவர் உதவி ಅಷ್ಟು செய்தார். ಮಾತ್ರಕ್ಕೆ ದೇವರು ತನ್ನ ಬಲದಿಂದ ಅವರೆಲ್ಲರನ್ನ ಆವರಿಸಿ ಆ ಜನರನ್ನ ಸೋಲಿಸಿದನು. இப்படி எல்லாம் சண்டெல்லாம் போட்டுட்டு ಹೀಗೆಲ್ಲ ಯುದ್ಧ ಮಾಡಿ எல்லாரையும் சண்டை போட்டு வெளுத்துட்டாங்க. ಎಲ್ಲರನ್ನ ಜಗಳವಾಡಿ ಅವರನ್ನ ಹತ ಮಾಡಿದರು. ஆனா ராஜா எங்க போனாருன்னு தெரியல. ಆದ್ರೆ ರಾಜ ಎಲ್ಲಿ ಹೋದ್ನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்படின்னா அவரை சாகடிக்கணும். ಹೇಗಾದ್ರೂ ಅವರನ್ನ ಹತ ಮಾಡಬೇಕು. எல்லாரையும் சாவடிச்சா வெற்றி கிடைக்காது. ಎಲ್ಲರನ್ನ ಸಾಯಿಸಿದ್ರೆ ಜಯ ಸಿಗೋದಿಲ್ಲ. ಪರ್ಸನ போட்டு தள்ளாதான் வெற்றி. ಆದ್ರೆ ನೇಮಕವಾದವನನ್ನ ನಾವು ಹತ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಜಯ. கபடி கொக்கோ எல்லாம் ஆடுறீங்க, ನೀವು ಕಬಡ್ಡಿ ಖೋಖೋನೆಲ್ಲ ಆಡುವಾಗ, த்ரோபால் எல்லாம் ஆடுறீங்க, ಥ್ರೋ ಬಾಲ್ ಗಳನ್ನ ಆಡುವಾಗ டீம்ல எல்லாரும் வின் பண்ணாலும் ಟೀಮ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲರನ್ನ ಜಯ ಕಾಣುದ್ರು கேப்டன்
கேப்டன் வின் பண்ணாதான் அந்த டீமுக்கு பெருமை. ಆ ಕ್ಯಾಪ್ಟನ್ ಅನ್ನ ಜಯ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಆ ಟೀಮ್ಗೆ ಒಂದು ಜಯ ಸಿಗುತ್ತದೆ. இப்ப இவர் என்ன செய்றாரு? ಈಗ ಇವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? எல்லாமே இல்ல, ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲ, ஆனா இவ எங்க போயிட்டான்? ಆದ್ರೆ ಈತನು ಎಲ್ಲಿ ಹೋದನು? ராஜா எங்க போயிட்டான்? ಈ ರಾಜ ಎಲ್ಲಿ ಹೋದ? சிசரா எங்க ಈ போயிட்டான்? ಸಿಸಾರನು ಎಲ್ಲಿ ಹೋದ? அவனை கொன்னு போட்டுட்டா. ಅವನ ಸಾಯಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ தேவரா நம்மள பத்தி பெருமையா பேசுவாரு. ದೇವರು ನನ್ನ ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ஏன்னா ಮಾತನಾಡ್ತಾಳೆ. ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க, ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಹೇಳಿದ್ರು இதுக்கு வெற்றி ஒரு ஸ்திரீயின் மூலமான்னு சொல்லி. ಇದಕ್ಕೆ ಜಯ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ನೇಮಕವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. போட்டாதான் முழு வெற்றி கிடைக்கும். ಆದ್ರೆ ಆತನ ಹತ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಜವಾದ ಜಯ ಸಿಗುತ್ತದೆ. தேடுறாரு, ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. அந்த இடத்துல பாருங்க, ಆದ್ರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ எல்லாம் விழுந்த உடனே ಎಲ್ಲ ಬಿದ್ದ ನಂತರ ராஜா தனியா இருந்தாரு, பயந்துட்டாரு. ರಾಜ ಏಕಾಂತವಾಗಿ ಭಯಪಟ್ಟನು. போய் எங்கடா ஒளிஞ்சுக்கிட்டுன்னு ஓடுறாரு. ಎಲ್ಲಾದ್ರೂ ಹೋಗಿ ನಾವು ಬಚ್ಚಿಟ್ಕೊಳ್ಬೇಕಂತ ಓಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஞானமா இருப்பாங்க. ನೋಡ್ರಿ, ದೇವರ ಮಕ್ಕಳು ಬಹಳ ಜ್ಞಾನವಂತರಾಗಿರ್ತಾರೆ. அதே சமயத்துல குணசாலிகளா இருப்பாங்க. ಅದೇ ಸಮಯದ ಗುಣವತಿಗಳಾಗಿರ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. அநேக சகோதரிகள் இருப்பார்கள். ಅನೇಕ ಸಹೋದರಿಗಳಿರ್ತಾರೆ. ஆனா ஒரு சில சகோதரிகள் புகழப்படுவார்கள். ಆದ್ರೆ ಕೆಲವು ಸಹೋದರಿಗಳು ಮಾತ್ರ ಹೊಗಳಿಕೆಗೆ ಹೋಲಿಕೆಯಾಗಿರ್ತಾರೆ. இந்த இடத்துல பார்க்கும்போது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, அவர் ஓடிக்கொண்டிருக்கும் ಅವರು பொழுது ಓಡುತ್ತಿರುವಾಗ ஒரு சகோதரி வெளியே வந்து, ಒಂದು ಸಹೋದರಿ ಹೊರಗಡೆ ಬಂದು, என் வீட்ல வந்துருங்க, ನನ್ನ ಗೂಡಾರಕ್ಕೆ என் ಬನ್ರಿ, வீட்ல வந்துருங்க, ನನ್ನ ಗೂಡಾರದೊಳಗೆ ಬನ್ರಿ, யாரும் வர மாட்டாங்க, ಇಲ್ಲಿ ಯಾರು ಬರೋದಿಲ್ಲ, நீங்க இங்க ஒளிஞ்சுக்கங்க. ನೀವು ಇಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಳ್ಳ್ರಿ. பாருங்க, வேதம் சொல்றது, ನೋಡ್ರಿ, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, அந்த சகோதரிக்கும் ಆ ಸಹೋದರಿಗೂ சிசரா ராஜாவுக்கும் ಆ ಸಿಸಾರನ ರಾಜನಿಗೂ ஒரு நல்ல உறவு ಒಂದು இருந்திருக்கிறது. ಒಳ್ಳೆ ಐಕ್ಯತೆ ಬಂಧನ ಇತ್ತು. அந்த ஒரு உறவை பயன்படுத்தி ಆ ಒಂದು ಬಂಧನವನ್ನ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು அவளை எப்படியாவது வீட்ல கூப்பிடணும்னு கூப்பிட்டுட்டா. ಹೇಗಾದ್ರೂ ಗೂಡಾರದೊಳಗೆ ಕರೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರೆದಳು. நான் விசுவாசிங்களை பார்த்து கேக்குறேன், ನಾನ್ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೋಡಿ ಕೇಳ್ತೇನೆ, தெரிஞ்சவங்க சொல்லவே கூடாது, ಗೊತ್ತಿರೋರು ಹೇಳಬಾರ್ದು, நீங்க வேற யாராவது சொல்லணும். ನೀವು ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ஆனா ಹೇಳ್ಬೇಕು. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் இங்க தெரியும், எனக்கு அதுவும் தெரியும். ನನಗೆ ಗೊತ್ತು, ಒಬ್ಬರಿಗೋ ಇಬ್ಬರಿಗೋ ಅದು ಗೊತ್ತಿತ್ತೆ So, ಎಂಬುದಾಗಿ. அந்த ஸ்திரீ ಆ ಸ್ತ್ರೀ எந்த நோக்கத்தோட அவரை உள்ள கூட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ಯಾವ ಉದ್ದೇಶದ ಮೇರೆಗೆ ಅವಳು ಒಳಗೆ ಕರೆದಿರ್ತಾಳೆ? சொல்லுங்களேன். நான் சொன்ன நீங்களும் மணியம்மாவும் வாய் திறக்க கூடாது. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. பாருங்க, அந்த அம்மா கூப்பிட்டுட்டு ನೋಡ್ರಿ, ಆ ಅಮ್ಮ ಅವ್ರು ಕರೆದು அவருக்கு நல்ல பானம் கொடுக்கறாங்க குடிக்கிறதுக்கு. ಒಳ್ಳೆ ಹಾಲನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ರು ஏன்னா ಕುಡಿಲಿಕ್ಕೆ. அவர் சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்காரு. ಅವ್ರು ಜಗಳವಾಡಿ ಬಹಳ ಸೋತು சண்டை ಹೋಗಿದ್ದಾರೆ. போடுறவங்க எல்லாம் டயர்டா தான் ஆயிடுவாங்க. ಜಗಳ ಆಡುವವರೆಲ್ಲ ಸೋತು ಹೋಗಿರ್ತಾರೆ. சண்டை போடக்கூடாது. ಜಗಳ ಆಡಬಾರ್ದು. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா சண்டை போடுறாங்க. ಇಸ್ರೇಲರ ವಿರೋಧವಾಗಿ ಅವರು ಯುದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುವ ಯಾವ ಆಯುಧವು ಜಯಿಸದು ಪ್ರಿಯರೇ. ஹalleluya, ಹalleluya. ஒரு தெபோராள் இருக்கும் வரைக்கும் ದೆಬೋರಳು ಇರುವವರೆಗೂ தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಜಯಿಸಲು ಯಾರಿಂದಲೂ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு மோசே இருந்த வரைக்கும், ಒಂದು ಮೋಶೆ ಇರುವವರೆಗೂ, யோசுவா இருந்த ಒಂದು வரைக்கும் ಯೋಶುವನು ಇರುವವರೆಗೂ ஆண்டவர் நடத்தினார் அல்லவா. ದೇವರು ನಡೆಸಿದನಲ್ವಾ. பெண்கள் என்ன ரொம்ப யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೇನು ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬಾರದವರ, ஒரு மண்பாண்டம் நினைக்கிறாங்க. ಒಂದು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ ನೆನೆಸ್ತಾರ, ಉಪ್ಪನ್ನು ನೆನೆಕ್கிறாங்க. ಒಂದು ಕಸವಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ, ஒரு தூசின்னு நினைக்கிறாங்க. ಒಂದು ಧೂಳಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. ஒரு சிலர் வீட்ல கூட பெண்கள் பேசக்கூடாது. ಕೆಲವು ಮನೆಗಳಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮಾತನ್ನೇ ಆಡಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஞானமுள்ள பெண்களாய் ಅದೇ ಜ್ಞಾನವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು, ವಿಧೇಯರಾದಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು, ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು, ದೇವರ ಚಿತ್ತವನ್ನ ನೆರವೇರಿಸುವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು, ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಡುವಂತ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟೋದಿಲ್ವಾ? நன்றி செலுத்த மாட்டீங்களா? ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋದಿಲ್ವಾ? யாரா இந்த தெபோரா? ಯಾ ಈ ದೆಬೋರಳು? நீங்களும் நானும் ஒரு தெபோரா தாங்க. ನೀವು ನಾವು ಒಂದು ದೆಬೋರಳು ಪ್ರಿಯರೇ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. ವಿಶ್ವಾಸ ಮಾಡುವವರು ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ தெபோராளை ಹೇಳ್ರಿ. கொண்டு தேவன் வழி நடத்துவார். ದೆಬೋರಳ ಮುಖಾಂತರ ದೇವರು ಮಾರ್ಗವನ್ನು என்னையும் கொண்டு ನಡೆಸಿದನು. வழಿ நடத்தவர் ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ಸಹ ದೇವರು ಮಾರ್ಗ ನಡೆಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ಅಮ್ಮ கூப்பிட்டு நல்லா பானம் கொடுக்கறாங்க. ಈ ಅಮ್ಮ ಕರೆದು ಒಳ್ಳೆ ಪಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் போய் வீட்ல நல்லா ಅழகಾ ಅವ್ರು ಹೋಗಿ ಸುಂದರವಾಗಿ தண்ணி குடிச்ச உடனே, ಆ ನೀರ್ ಕುಡಿದ ನಂತರ, ஜூஸ் குடிச்ச உடனே, ಆ ಜ್ಯೂಸ್ ಅನ್ನ ಕುಡಿದ ನಂತರ, அதே தாகலாம் அடைஞ்சு, ಆ ದಾಹಲ ತೀರಿದ ನಂತರ, அப்பா, இனி நான் சேஃப்டி. ನಾನಿನ್ನು ಭದ್ರವಾಗಿದ್ದೇನೆ. நான் என்ன ಇನ್ನು ನಾನೇನು? சேஃப்டி. ನಾನು ಭದ್ರವಾಗಿದ್ದೇನೆ. அங்க போய்ட்டா சேஃப்டி, ನಾನು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಭದ್ರ, இங்க போய்ட்டா சேஃப்டி, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಸುರಕ್ಷಿತೆ, அந்த இடத்துல
இடத்துல போயிட்டா ಸೇಫ್ಟಿ, ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದಾಗ ನಾನು ಸುರಕ್ಷಿತೆಯಾಗಿರ್ತೇನೆ. நம்ம யோசிக்கிறோம் இல்லீங்களா? ಈಗೆಲ್ಲ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಲ್ವಾ? அந்த இடமும் யாருக்கும் ಸೇಫ್ಟಿ கிடையாது. ಯಾವ ಸ್ಥಳವು ಯಾರಿಗೂ ಸುರಕ್ಷತೆಯಾಗಿರೋದಿಲ್ಲ. ಯೇಸಪ್ಪ ಇರುತ್ತಾರೆ. ಎಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇರ್ತಾನೋ ಅಂತ ஒரு மனுஷனுக்கு ಸೇಫ್ಟಿ. ಆ ಸ್ಥಳವೇ ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಒಂದು ಸುರಕ್ಷಿತೆ. பாருங்க, இவர் போயிட்டாரு, ಇವರು ಹೋದ್ರು, அவங்க வீட்ல இருக்காரு, ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அந்த ಅಮ್ಮ பானம் கொடுக்கறாங்க, ಅಮ್ಮ ಪಾನವನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு, ಚೆನ್ನಾಗಿ ಮಲಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அசந்து தூங்கிட்டு இருக்காரு. ಬಹಳ ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அம்மா போய் அவங்கள மெதுவா பாக்குறாங்க. ಅಮ್ಮ ಹೋಗಿ ಅವ್ರ ಮೆಲ್ಲಿಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படி தொட்டு பாக்குறாங்க. ಹಾಗೆ ಮುಟ್ಟಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன பண்றாரு, ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? என்ன செய்றாரு இந்த ராஜா? ಈ ರಾಜ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? நல்லா தூங்குறாரு, ಚೆನ್ನಾಗಿ ವಿಶ್ರಮಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯುದ್ಧத்துல ரொம்ப போராடி இருப்பாரு, ಯುದ್ಧದಲ್ಲಿ ಬಹಳ ಹೋರಾಡಿರ್ತಾರೆ. நல்லா தூங்குறாரு, ಚೆನ್ನಾಗಿ ವಿಶ್ರಮಿಸಿಕೊಳ್ತಾ அம்மா ಇದ್ದಾರೆ. என்ன பண்ணாங்க, ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? மெதுவா ஒரு ஆணியும் சுத்தியும் கையில எடுத்தாங்க. ಮೆತ್ತಗೆ ಹೋಗಿ ಅವರು ಆಣಿಯನ್ನ ಗುಟ್ಟವನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. எப்படி மேற்கொள்ளணும்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்க. ಹೇಗೆ ಅವರನ್ನು ಜಯಿಸ್ಬೇಕೆಂದು ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ ನೋಡ್ರಿ. சுத்தி வளைச்சு இங்க வருவான்னு தெரியுது. ಹೇಗ ಅವರು ಸುತ್ತಿ ಬಳಲಿ ಹೋಗಿ ಇಲ್ಲಿ ಬರ್ತಾರಂತ ಗೊತ್ತಿತ್ತು. எங்க ஜனங்களுக்கு விரோதமாவா நீ எழும்புற, ನನ್ನ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀನು எங்க ಎದ್ದೇಳ್ತೀಯ, ஜனத்துக்கு விரோதமாவா நீ பேசுற, ನನ್ನ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನೀನು எங்க ಮಾತನಾಡ್ತೀಯ, ஜனங்களை நீ கொடுமைப்படுத்துற, ನನ್ನ ಜನರಿಗೆ ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುತ್ತೀಯ. நான் சும்மா இருப்பனா? ನಾನ್ ಸುಮ್ನೆ ಇರ್ತೀನಾ? பாருங்க, ஒரு ஆணி எடுத்தாங்க, ನೋಡಿ, ಒಂದು ಗುಟವನ್ನ ஒரு ತೆಗೆದುಕೊಂಡು சுத்தி எடுத்தாங்க, ಒಂದು ಸುತ್ತಿಯನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು நல்லா ஒரு நெத்தில வச்சு அடிச்சிட்டாங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಲೆ ಮೇಲೆ ಹೊಡೆದ್ರು. அது ஆழமாய் பதிந்தது, ಅದು ಆಳವಾಗಿ ಹೋಗಿ ನಾಟಿತು. ரத்தம் வந்து அவன் மரித்து போனான். ರಕ್ತ ಬಂದು ಆತನು ಸತ್ತು ಬಿದ್ದನು. இவரு இப்ப செத்து இருக்கிறாரு, ಇವ್ರು ಸತ್ತು ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. இப்ப இந்த அம்மா வந்து வெளியே வராங்க. ಈಗ ಅಮ್ಮ ಹೊರಗಡೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. இப்ப நம்ம ராஜா என்ன பண்றாரு, ಈಗ ನಮ್ಮ ರಾಜ ಬಾರಾಕು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? சுத்திகித்தி பாக்குறாரு, ಸುತ್ತಲೂ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இவங்க வெளியே வந்து கேக்குறாங்க, ಇವ್ರು ಹೊರಗಡೆ ಬಂದು ಬಾರಾಕನ ಬಳಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்க என்ன தேடுறீங்க, ನೀವು ಏನನ್ನ ಹುಡುಕುತ್ತಿದ್ದೀರಾ? நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா, ನೀವು ಎಲ್ಲವನ್ನ ಮುಕ್ತಾಯ ಮಾಡಿದ್ರಾ? எல்லாரையும் ಸಾಚಿட்டீங்களா, ಎಲ್ಲರನ್ನ ಹತ ಮಾಡಿದ್ರಾ? இந்த யுத்தத்துல வெற்றி கண்டுட்டீங்களா, ಈ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯವನ್ನ ಕಂಡುಕೊಂಡ್ರಾ? ஜெயம் நம்மளுக்கு தானா? ಜಯ ನಮಗೇನಾ? ரொம்ப அழகா கேக்குறாங்க. ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ಆದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? எல்லாரையும் அடிச்சிட்டோம், ಎಲ್ಲರನ್ನ ಹತ ಮಾಡಿದ್ರಿ. ஆனா இந்த சிசரா எங்க ஒளிஞ்சின்கிறானோ ಆದ್ರೆ ಈ ಸಿಸಾರನು ಎಲ್ಲಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾನೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாரையும் அடிச்சிட்டோமா, ಎಲ್ಲರನ್ನ ಹತ ಮಾಡಿಬಿಟ್ರಿ. சேனாதிபதிகளை அடிச்சிட்டோம், ಸೇನಾಧಿಪತಿಗಳನ್ನ ಸಾಯಿಸಿದ್ರಿ. வீரர்களை நொறுக்கிட்டோம், ಯುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಮುರಿದು யாருமே இப்ப மீதி இல்ல. ಯಾರು ಇನ್ನು ಮಿಕ್ಕಿಲ್ಲ. ஆனா இந்த சிசரா எங்கன்னு ಆದ್ರೆ ಈ தெரியல, ಸಿಸಾರನು ಎಲ್ಲಿದ್ದಾನೋ ಗೊತ್ತಿಲ್ವೇ? தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். ಅದನ್ನ ಹುಡುಕುತ್ತಾ ನಾನು ಅಲಿದಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அப்போ அந்த அம்மா மெதுவா உள்ள கூப்பிட்டு போறாங்க. ಆ ಅಮ್ಮ ಮೆಲ್ಲಿಗೆ ಒಳಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋದ್ರು. ஐயா, வாங்க நீங்க பாராக்கே, உள்ள வாங்க, ಬಾರಾಕ ಅಯ್ಯ, ನೀವು ಒಳಗಡೆ ಬನ್ರಿ. நீங்க வாங்க, ನೀವು ಒಳಗಡೆ ಬನ್ರಿ. நீங்க உள்ள வாங்க. ನೀವು ಒಳಗಡೆ ಬನ್ನಿರಿ. உள்ள போனாதானே உண்மை வெளியே வரும். ಒಳಗಡೆ ಹೋದ್ರೆ ತಾನೇ ಸತ್ಯ ಹೊರಗೆ வெளியே ಬರುತ್ತದೆ. இருந்து கேட்டுட்டு போயிட்டா உண்மை என்னன்னு ಹೊರಗೆ தெரியாது. ನಿಂತು ಕೇಳಿ ಹೋದ್ರೆ ಸತ್ಯ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. சர்ச்சுக்கு வெளியே வந்து சர்ச்சை பார்த்துட்டு போனா ஒண்ணும் தெரியாது. ಸಭೆಗೆ ಹೊರಗೆ ಬಂದು ಸಭೆ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಏನು ஏதோ ಸಿಗೋದಿಲ್ಲ. பாட்டை பாடிட்டு ஏஞ்சு போயிட்டா ஒண்ணும் தெரியாது. ಹಾಡನ್ನ ಹಾಡಿ ಹೋದ್ರೆ ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆராதனைக்கு வந்து போயிட்டா ஒண்ணும் தெரியாது. ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ಹೋದ್ರೆ ಏನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ஆரம்பத்திலயும் முடிவுலயும் இருந்தா தான் முழு ஆசீர்வாதத்தை பார்க்க ಆರಂಭದಿಂದ ಮುಕ್ತಾಯವಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದ. வெற்றியை பார்க்கணும்னா ನಾವು ಜಯನ್ ಕಾಣಬೇಕಾದ್ರೆ உள்ள போணுங்க. ನಾವು ಒಳಗಡೆ We ಹೋಗಬೇಕು. should enter the kingdom of God to see the victory. ನಾವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ಜಯ ಕಾಣಬಹುದು. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உள்ள போனாரு, ನಾವು ಒಳಗಡೆ ಹೋದಾಗ அவர் ಮರಿತು இருந்தார். ಕರங்களை ತಟ್ಟಿ ಆತನು ಆண்டವರಿಗೆ ಸತ್ತು ನನ್ನಿ ಬಿದ್ದಿದ್ದನು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ನೋಡ್ರಿ, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் கர்த்தர் ஒரு மக்களோடு இருப்பார் என்று சொன்னால் உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில வெற்றி கொடுப்பார். ದೇವ ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯಾರೇ ಸುತ್ತು ನಿಂತಿದ್ದರೂ ದೇವರು ಅವರ ಸಂಗಡ ಇರುವುದಾದರೆ ದೇವ್ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಜಯವನ್ನ ಕೊಡುವವನಾಗಿರ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எபேசியர் எழுதின புத்தகம் ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 6ஆம் அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 10ನೇ ವಚನವನ್ನ ಓದುವಾಗ, கடைசியாக என் சகோதரரே, ಕಡೆಯದಾಗಿ ನನ್ನ ಸಹೋದರರೇ, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ದೇವರ ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬಲಗೊಳ್ಳಿರಿ. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ಸೈತಾನನ ತಂತ್ರೋಪಾಯಗಳನ್ನು ಎದುರಿಸಲು திராணி உள்ளவர்கள் ஆகும்படி ನೀವು ಶಕ್ತರಾಗುವಂತೆ தேவனுடைய சர்வ ஆயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ದೇವರು ದಯಪಾಲಿಸುವ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನ ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. யாராவது 12வது வசனத்தை வாசிங்க. ಯಾರಾದ್ರೂ 12ನೇ ವಚನವನ್ನ ಓದಿರಿ. ಅಧಿಕಾರಗಳ ಮೇಲೆಯೂ ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕಾಧಿಪತಿಗಳ ಮೇಲೆಯೂ ಆಕಾಶ ಮಂಡಲ
ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாம்சத்தோடும் ரதங்களோடும் மாத்திரமல்ல, ನಾವು ಮಾಂಸದೊಟ್ಟಿಗೆ துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மாத்திரமல்ல, ನಾವು ಅಂಧಕಾರದೊಟ್ಟಿಗೆ ಈ ಪ್ರಪಂಚத்தின் ಅಂಧಕಾರ ಲೋகாಧಿಪತಿகளோடும், ಈ ಪ್ರಪಂಚದ வான மண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ಎಲ್ಲಾ ಲೋಕದ ಸೇನಾಧಿಪತಿಗಳೊಟ್ಟಿಗೆ ಹೋರಾಟಗಳು ಉಂಟು. இந்த உலகத்துல வாழும் நாட்களிலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುವವರೆಗೂ நமக்கு கூட நிறைய போராட்டங்கள் உண்டு. ನಮಗೂ ಸಹ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಉಂಟು. ஆண்டவருடைய சர்வாயுதத்தை அணிந்து கொள்ள ಆದ್ರೆ வேண்டும். ನಾವು ದೇವರ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. தேவனுடைய சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு ದೆಬೋರಳು ದೇವರ ಸರ್ವ ಆಯುಧಗಳನ್ನು ஒரு ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நியாயாதிபதியாக அமர முடியாது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನ್ಯಾಯಾಧೀಶರಾಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவரை கேட்கிற நீங்களும் நானும் கூட தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் அணிந்து கொண்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். ಆಕೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ನೀವು ನಾವು ಸಹ ದೇವರ ಸರ್ವಾಯುಧಗಳನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡ ಮಕ್ಕಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ಈ ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರನ್ನ மீட்கத்தக்கதாக ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವಂತೆ தேவன் தெபோராவை தெரிந்து கொண்டார். ದೇವರು ದೆಬೋರಳನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡರು. தெபோராவினுடைய கவுன்சில் பிரகாரம் ஆலோசனை பிரகாரம் ದೆಬೋರಳ ಒಂದು ಆಲೋಚನೆಯ ಮೇರೆಗೆ பாராக்கும் அவருடைய சேனைகளும் கடந்து சென்றபடியினாலே ಬಾರಾಕನ ಆಕೆಯ ಸೇನೆ ಸಹ ಹೋಗಿದರು ಸಹ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಜಯ ಕಂಡುಕೊಂಡರು. ஆகையினால்தான் ಆದ ಕಾರಣವೇ அவர்கள் விழி விழி தெபோராளே என்று பாடினார்கள். ಆದ ಕಾರಣ ಎಚ್ಚರವಾಗು ದೆಬೋರಳೆ ಎಂದು ಗಾನ ಹಾಡಿದರು. 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் ದೆಬೋರಳಾಗಿರುವಂತ ನಾನು ಎದ್ದೇಳುವವರೆಗೂ இஸ்ரவேலிலே ಇಸ್ರಾಯೇಲರ ಜನರಲ್ಲಿ தாயாக எழும்பும் அளவும் ನಾನು ತಾಯಾಗಿ ಎದ್ದೇಳುವವರೆಗೂ கிராமங்கள் பாழாய் போயின. ಈ ಕಾರ್ಯಗಳು ಹಾಳಾಗಿ ಹೋದವು. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ಇಸ್ರಾಯೇಲ ಹಾಡುಗಳು ಹಾಳಾಗಿ ಹೋದವು. இந்த சகோதரியாக தெபோராள் எழும்பும் மட்டும் ಈ ದೆಬೋರಳಾಗಿರುವಂತ ಸಹೋದರಿ இந்த வேத ಎದ್ದೇಳುವವರೆಗೂ வசனத்தின் பிரகாரமாக ಈ ಸತ್ಯವೇದ ಪ್ರಕಾರವಾಗಿ இருந்த எல்லா கிராமங்களும் பாழாய் கிடந்திருக்கிறது. ಇಸ್ರಾಯೇಲ ಎಲ್ಲಾ ಗ್ರಾಮಗಳು ಸಹ ಹಾಳಾಗಿ ಬಿದ್ದಿದ್ದವು. பாழாய் கிடந்த கிராமங்களை அவள் செம்மையாய் மாற்றத்தக்கதாக தேவன் அவளை தெரிந்து கொண்டு அவளை கொண்டு தேவன் வழி நடத்தினார். ಹಾಳಾಗಿದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಗ್ರಾಮಗಳನ್ನು ದೇವರು ಶ್ರಮ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆಕೆಯನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡನು. அவளுடைய சொந்த வாய் சொல்லுகிறது, ಆಕೆ ಸ್ವಂತ ಬಾಯಿ ಹೇಳುತ್ತದೆ, நான் தாயாய் எழும்பும் மற்றும் ನಾನ್ ತಾಯಾಗಿ ಎದ್ದೇಳುವವರೆಗೂ. சகோதரிகளே, ನಾನ್ நம்மை ಸಹೋದರಿಗಳೇ, சுற்றிலும் எவ்வளவு ஜனங்கள் பாழாய் ನನ್ನ கிடக்கிறார்கள். ಸುತ್ತಲೂ ಎಷ್ಟೋ ಜನರು ಹಾಳಾಗಿದ್ದಾರೆ. அறியாதிருக்கிறார்கள். ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ಅರಿಯದವರಾಗಿದ್ದಾರೆ. விலகி இருக்கிறார்கள். ದೇವರ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋದವರಾಗಿದ್ದಾರೆ. தெரியாமல் ಕ್ರಿಸ್ತನು இருக்கிறார்கள். ಯಾರೆಂಬುದು ಅರಿಯದವರಾಗಿದ್ದಾರೆ. வீட்ல இன்னும் ನಿನ್ನ ரட்சிக்கப்படல. ಪಕ್ಕದ ಮನೆ ಇನ್ನೂ ರಕ್ಷಿಸಲ್ಪಡದವರಾಗಿದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಎದುರು ಮನೆಯಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಡದವರಾಗಿದ್ದಾರೆ. ನಿನ್ನ ಬೀದಿಯಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಡದಂತ ಹೇರಾಳವಾದ ಜನರಿದ್ದಾರೆ. ಆ ಭಾರ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕಲ್ವಾ? பாழாயிருக்கிறது. ಇಸ್ರೇಲ್ ಹಾಳಾಗಿ ಬಿದ್ದಿದೆ. ಇಸ್ರೇಲರ ಗ್ರಾಮಗಳು ಹಾಳಾಗಿ ಬಿದ್ದಿವೆ. தெபோராளுக்கு ஒரு வேதனை. ದೆಬೋರಳಿಗೊಂದು ವೇದನೆ. தாயாய் எழும்ப ನಾನು வேண்டும். ತಾಯಾಗಿ ஒரு தாய் ಎದ್ದೇಳಬೇಕು. ஸ்தானத்துல நான் ಒಂದು எழும்ப ತಾಯಾಗಿ வேண்டும். ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಎದ್ದೇಳಬೇಕು. தாயாய் எழும்புவேன் ನಾನು நான். ತಾಯಾಗಿ ಎದ್ದೇಳುವುದಾದರೆ நாட்டிற்கு சமாதானம், ಈ என்னுடைய நாட்டிற்கு விடுதலை, ನನ್ನ ದೇಶಕ್ಕೊಂದು ಬಿಡುಗಡೆ, அந்த ஒரு வாஞ்சை நமக்குள் இருக்க ಅಂತ ಒಂದು வேண்டும். ದಾಹ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು ಪ್ರಿಯರೇ. ஏனோ தானோ என்று வாழ்ந்து போகிறது ಏನೋ கிடையாது. ದಾನ ಜೀವಿಸಿ ಹೋಗಬಾರದು. ஒரு தெபோராளை குறித்து சரித்திரம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. ದೆಬೋರಳ ಕುರಿತು ಚರಿತ್ರೆಯಿಂದ சபையில வருகிற ಮಾತನಾಡುವುದಾದರೆ அன்பு தாய்மார்களே, ಈ ಸಭೆಗೆ ಬರುವ ಪ್ರೀತಿಯ உங்களை ತಾಯಿಯರೇ, தேவன் ಅழைத்து ಎತ್ತನೆ ನಾட்ಗಳು ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕರೆದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಾಗಿವೆ, ಆತನು ಆಯ್ಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಕಾಲಗಳಾಗಿದೆ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ವಾಳ ವೈತು ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸ ಮಾಡಲು ಎಷ್ಟೋ ಕಾಲಗಳಾಗಿವೆ. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀರಾ. நம்முடைய தேசத்திற்காக ನಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿ எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு ಎಲ್ಲವನ್ನ ஒரு ಪಕ್ಕದಲ್ಲಿ தாயாக எழும்புவீர்களா? ಒಂದು ತಾಯಾಗಿ ஒரு தேவ ಎದ್ದೇಳುವುದಾದರೆ, பிள்ளையாய் ಒಂದು எழும்புவீர்களா? ದೇವರ ಮಗಳಾಗಿ ஒரு ಎದ್ದೇಳುವುದಾದರೆ, தேவராளாய் ಒಂದು எழும்புவீர்களா? ದೆಬೋರಳಾಗಿ ಎದ್ದೇಳುವುದಾದರೆ, எப்பொழுது எழும்புவீர்களோ ನೀವು ಎದ್ದೇಳುವುದಾದರೆ இந்த தேசத்துக்கு விடுதலை, ಈ ದೇಶಕ್ಕೆ ಒಂದು நீங்க ಬಿಡುಗಡೆ, வாழும் கிராமத்துக்கு ನೀವು விடுதலை, ಬಾಳುವ ಗ್ರಾಮಕ್ಕೊಂದು நம்ம ಬಿಡುಗಡೆ, வீதிக்கு விடுதலை. ನಮ್ಮ ಬೀದಿಗೊಂದು ಬಿಡುಗಡೆ. நீங்க தெபோராளாய் எழும்ப ಈ வேண்டும். ದೆಬೋರಳಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು. ஒரு யாழாக நீங்கள் எழும்ப ಒಂದು வேண்டும். ಲಾಯಳಾಗಿ ನೀವು ಎದ್ದೇಳಬೇಕು. எழும்பணும் ನೀವು பிரியமானவர்களே. ಎದ್ದೇಳಲೇಬೇಕು ಪ್ರಿಯವಾದವರೇ. எழும்பு ಸಿಯೋನೇ. ಎದ್ದೇಳು ಎದ್ದೇಳು, ಎಚ್ಚರವಾಗು ಚೀಯೋನೇ. ಕರ್ತನುடைய ಒಳಿ ಬಂದದೆ ಎಂದು ವೇದ ದೇವರ சொல்லுகிறது. ಮಾರ್ಗ ಬಂದಿದೆ. Where you people are standing ಎಲ್ಲಿ today? ನೀವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಾ? Where you people are standing ಈ today? ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲಿ You ನಿಂತಿದ್ದೀರಾ? people are talking about the woman's day. ಈ ದಿನದ ಶ್ರೀಗಳ ಕಾರ್ಯಗಳ What ಕುರಿತು the woman's ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? day did in the Bible. ಈ The ಶ್ರೀಗಳ olden days ಆಚರಣೆ what the ಏನು woman ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ? was doing. ಆ ಶ್ರೀಗಳು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? But today ಆದ್ರೆ in ಇವತ್ತು this church ಈ ಸಭೆಯಲ್ಲಿ what you people are doing. ನೀವೇನು
ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? What the women are doing today? ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಏನು Take a ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ? challenge today. ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ಮೂಲமாக, ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ என் கிராமத்துக்கு, ನನ್ನ ಗ್ರಾಮಕ್ಕೆ, என் குடும்பத்திற்கு, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ, என் வீட்டிற்கு, ನನ್ನ ಮನೆಗೆ சமாதானம் வேண்டும். ಸಮಾಧಾನ ಬೇಕೇ ಬೇಕು. சண்டைக்காரியோட குடியிருப்பதை பார்க்கிறோம். ಜಗಳವಾಡುವವಳೊಳಗೆ ஒரு வீட்டின் மூலையில் தங்கி இருப்பது நலம் என்று ಒಂದು நீதிபதிகள் ಮೂಲೆಯಲ್ಲಿ சொல்லுகிறது. ನಾವು ತಂಗಿರುವುದೇ ಲೇಸಾದಂತ ಕಾರ್ಯ. நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கிறோம் ನಾವು பிரியமானவர்களே? ಯಾವ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇವೆ? ஹalleluya. ಹalleluya. அவள் தாயாக எழும்பின பிற்பாடு ಒಂದು ತಾಯಾಗಿ ಎದ್ದ ನಂತರ எத்தனையோ தடைகளை தாண்டி ಎಷ್ಟೋ ತಡೆಗಳ ದಾಟಿ இஸ்ரவேலை ಅಳಿವಿலிருந்து தேவன் மீட்டெடுத்தார். ಇಸ್ರೇಲ್ ಒಂದು ನಾಶನದಿಂದ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. ஹalleluya. ಹalleluya. தொடர்ந்து இந்த 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 5ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದುವಾಗ இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று விக்கிரகங்களை உண்டு பண்ணி கொண்டார்கள். ಇಸ್ರೇಲ್ ಜನರು ತನಗೆಂದು ಒಂದು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡರು. அவர்களுக்கு தேவனை பற்றி எடுத்து சொல்லி ಅವರ ಬಗ್ಗೆ ದೇವರ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿ அவர்களை நல்வழியிலே நடத்தினாள் என்று வேதம் சொல்கிறது. ಅವರನ್ನ ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಕಾನಾನಿಯರಿಗೆ ಅವಳು ಬಿಡುಗಡೆ ವಾಂಗಿ ಕೊಡುತ್ತಾಳೆ ಎಂದು ವೇದ சொல்கிறது. ಕಾನಾನ್ಯರಿಗೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಟ್ಟಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ಹalleluya. தேவனை பாடி புகழ்ந்தாள் என்று வேதம் சொல்கிறது. ದೇವರನ್ನ ಹಾಡಿ ಹೊಗಳಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல ಒಂದು ತಾಯಿ ತನ್ನ ಮಗುವನ್ನ ಆದರಿಸುವ ಮೇರೆಗೆ இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய வார்த்தை கொண்டு தேற்றினாள் என்று வேதம் சொல்கிறது. ಇಸ್ರೇಲ್ ಜನರಿಗೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ಸಂತೈಸಿದಳು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. மத்தேயு எழுதின புத்தகம் ಮತ್ತಾಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 26ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 56:55ನೇ ವಚನ ಓದುವಾಗ அநேகர் ஏசப்பாவோடு கூட ஊழியம் செய்தார்கள் என்று ಅನೇಕರು பார்க்கிறோம். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಜೊತೆಗೆ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದರು. ஹalleluya. ಹalleluya. வீட்ல போய் வாசித்து பாருங்க. ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿರಿ. மத்தேயு எழுதின புத்தகம் ಮತ್ತಾಯ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆ 26ஆம் அதிகாரம் 26ನೇ ಅಧ್ಯಾಯ 55வது ವಚನ 55ನೇ ವಚನ ஆண்டவரோடு ಅನೇಕ ಸ್ತ್ರೀಗಳು இருந்திருக்கிறார்கள். ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಅನೇಕ ಸ್ತ್ರೀಗಳು ಇದ್ದರು. நீங்கள் ಯಾரோடு இருக்கிறீர்கள்? ಇವತ್ತು ನೀವು ಯಾರ ಸಂಗಡ தேவனோடு ಇದ್ದೀರಾ? இருக்கிறீர்களா? ದೇವರ ಸಂಗಡ ಇದ್ದೀರಾ? இல்ல மனிதர்களோடு ಇಲ್ಲ இருக்கிறீர்களா? ಮನುಷ್ಯನ ಸಂಗಡ ಇದ್ದೀರಾ? நண்பர்களோடு ಇಲ್ಲ இருக்கிறீர்களா? ಸ್ನೇಹಿತರ ಸಂಗಡ How ಇದ್ದೀರಾ? you are spending your time today? ನಿಮ್ಮ ಸಮಯವನ್ನ ಹೇಗೆ ವೆಚ್ಚ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? உங்க நேரத்தை சமயத்தை நீங்கள் எப்படி கழித்து ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறீர்கள்? ಸಮಯಗಳನ್ನ ಕಾಲಗಳನ್ನ ಹೇಗೆ ಅದನ್ನ ಕಳೆಯುತ್ತಿದ್ದೀರಾ? ஹalleluya. ಹalleluya. ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த போதே ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡುವಾಗ கூட ஒரு சில சகோதரிகள் ಅವರ ಸಂಗಡ ಕೆಲವು ಸ್ತ್ರೀಗಳು ಸಹ ಒಂದುಗೂಡಿದರು. இடத்துல ஒரு சில ಅವರು சகோதரிகள் ಸೇವೆ ಮಾಡುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಕೆಲವು ಸ್ತ್ರೀಗಳು ಒಂದುಗೂಡಿದರು. இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಎಲ್ಲಿದ್ದೇವೆ? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ದೇವರಿಗೆ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ தேவனுடைய ஊழியத்தை ಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ? செய்ய உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களா? ದೇವರ ಸೇವೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದೀರಾ? சகோதர ನನ್ನ சகோதரிகளே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, தேவனுடைய சமூகத்துல ದೇವರ ஆண் ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ಗಂಡಸರೆಂಬ This ಹೆಂಗಸರೆಂಬ message ಭೇದವಿಲ್ಲ. not only a women. இந்த பிரசங்கம் பெண்களுக்கு ಈ மாத்திரமல்ல, ಪ್ರಸಂಗ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்களுக்கும் கூட, ಇದು ಗಂಡಸರಿಗೂ ಸಹ வாலிப ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ. பிள்ளைகளுக்கும் கூட, ಇದು ಯೌವನಸ್ಥರಿಗೆ சபையில் ಹೋಲಿಕೆ ಆಗಿದೆ. அமர்ந்திருக்கிற ஒவ்வொருக்கும் கூட ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಸಹ ஆண்டவர் உங்களை அழைத்தது எதற்காக? ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದದ್ದು ಯಾವ அவருடைய ಕಾರಣಕ್ಕಾಗಿ? தீர்மானத்தின்படி அழைத்தது எதற்காக? ಆತನ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆದದ್ದು ಯಾವ எத்தனையோ பெண்கள் அந்த ಕಾರಣಕ್ಕಾಗಿ? நாட்களிலே ಎಷ್ಟೋ வாழ்ந்தார்கள். ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ ಜೀವನ தேவ ಮಾಡಿದ್ರು. தீர்மானம் தெபோரான் மேல் ಆದರೆ இருந்தது. ದೇವರ ಸಂಕಲ್ಪ ದೆಬೋರನ இந்த ಮೇಲಿತ್ತು. நாட்களிலே இந்த சுட்டு வட்டாரத்துல எத்தனையோ பெண்கள் ಈ இருக்கிறார்கள். ದಿನಗಳಲ್ಲೂ ಸುಟ್ಟ ವಟಾರಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ஆனால் ಹೆಣ್ಣು தேவ ಮಕ್ಕಳು ಇರಬಹುದು. தீர்மானம் உங்கள் மீது இருக்கிறது. ಆದರೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. தேவ தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும். ದೇವರ ಸಂಕಲ್ಪವನ್ನ தெபோர் தான் ನೆರವೇರಿಸಬೇಕು. வாழ்ந்த நாட்களிலே ದೆಬೋರಳು ಜೀವನ ಮಾಡಿದ ದಿನಗಳಲ್ಲಿ தேவன் அவளை தெரிந்து கொண்ட அழைத்த அபிஷேகத்தை தீர்மானத்தை அவள் நிறைவேற்றினாள். ದೇವರು ಆಕೆನ ಕರೆದು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದಂತ ತೀರ್ಮಾನವನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಳು. உன்னுடைய வாழ்க்கையில ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக, ದೇವರು ನಿನಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರಕ್ಕೆ ಸಮವಾಗಿ, நடத்தின விதத்திற்கு ஈடாக, ನಿನ್ನನ್ನ ನಡೆಸಿದಂತ ವಿಧಕ್ಕೆ உனக்காக அவர் ಈಡಾಗಿ, பண்ணின தாகத்திற்கு ஈடாக ನಿನಗೆ ತ್ಯಾಗ ಮಾಡಿದಂತ ಒಂದು ಈಡಾಗಿ நீ என்ன செலுத்தி கொண்டிருக்க? ನೀನು ಏನನ್ನ ಅವರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ஏதோ ಇದೀಯಾ? சும்மா சர்ச்சுக்கு வந்து சும்மா போக ಸುಮ್ನೆ கூடாது. ಸಭೆಗೆ ಬಂದು ಸುಮ್ನೆ ಹೋಗುವವರಾಗಿರಬಾರ್ದು. கல்வாரி சிலையில அவரை பார்த்து அழுத அம்மாவை கூட பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டாரு, ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅವರನ್ನ ನೋಡಿ, ತಾಯಿಯನ್ನ ನೋಡಿ ಅವರು ಹೇಳಿದ್ರು, அம்மா, நீ எனக்காக அழாத, ನೀನ್ ನನಗಾಗಿ ಅಳಬೇಡ, எனக்காக உன் பிள்ளைங்களுக்காக அழுஞ்சு. ನಿನಗಾಗಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಳಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳ್ರಿ. தெபோராளை போல நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ದೆಬೋರಳ ಹಾಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೇಲೂಯಾ. தேவனால் எல்லாம் கூடும்.
ದೇವರಲ್ಲಿ ಎಲ್ಲ ஒரு ಆಗುತ್ತದೆ. தெபோராளை ஆண்டவர் நடத்துவார் என்று ಒಂದು சொன்னார். ದೆಬೋರಳನ ದೇವರು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವಾದ್ರೆ இந்த இடத்துல இருக்கிற உங்களை கூட ಆಂಡவர் நடத்துவார். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿರುವಂತ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶ್ವಾಸಿಕರ ನಡೆಸಲು ಒಂದು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾನೆ. ನಂಬಿಕೆ ಇಡೋರು ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಅಂತ நம்ம ಹೇಳ್ರಿ. வெறுமையான பாத்திரமா இருக்கலாம், ನಾವು ಬರಿದಾದ ಪಾತ್ರೆ ಆಗಿರಬಹುದು, ஒன்றுக்கும் உதவாத பாத்திரமா இருக்கலாம், ಯಾವುದಕ್ಕೂ ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರದಂತ ಪಾತ್ರೆ ಆಗಿರಬಹುದು. விலையேற்ற பெற்ற கிருபை இருக்கிறது, ಅವ್ರ ಬೆಲೆಯುಳ್ಳ ಕೃಪೆ ಇದೆಯಲ್ಲ, இந்த பாத்திரத்தை உகந்த பாத்திரமா இருக்கும், ಈ ಪಾತ್ರೆ ಒಂದು ಉಪಯೋಗ ಬೆಲೆಯುಳ್ಳ ಪಾತ್ರೆ ಆಗಿರುತ್ತದೆ, உகந்த பாத்திரமாய் மாற்றிவிடும். ಒಂದು ಬೆಲೆಯುಳ್ಳ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உதவாத நம்மையும் உருவாக்குகிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ಉಪಯೋಗಕ್ಕೆ ಬರದಂತ ನಮ್ಮನ್ನು ಸಹ ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஏசப்பா என்னுடைய கரத்துல நான் ஒப்பு ಏಸಪ್ಪ கொடுக்கிறேன். ನನ್ನನ್ನ ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நம்ம களிமண்ணு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ನಾವು ಜೇಡಿ ಮಣ್ಣೆಂದು ನೆನೆಸಬಹುದು. இந்த களிமண்ணை கூட ಈ ಜೇಡಿ ಮಣ್ಣನ್ನ ஒரு உபயோகன பாத்திரமாய் மாற்ற என் ஆண்டவர் ಉಪಯೋಗವುಳ್ಳ வல்லவராய் இருக்கிறார். ಪಾತ್ರೆಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಲು ನನ್ನ ದೇವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. ನಮ್ಮ ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. எங்கேயோ பிறந்து வளர்ந்த ಎಲ್ಲೋ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಂತ ஒரு ನಮ್ಮನ್ನ தெபோராளை ಒಂದು ದೆಬೋರಳನ್ನ இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக என் ஆண்டவர் மாற்றுவார் என்று சொன்னார். ಇಸ್ರೇಲರಿಗೆ ನ್ಯಾಯಾಧೀಶಳಾಗಿ ದೇವರು இஸ்ரவேலுக்கு விடுதலை கொண்டு வருகிற மகளாய் மாற்றுவார் என்று சொன்னார். ಇಸ್ರೇಲರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ತರಲು ಆ பாழாய் கிடந்த இஸ்ரவேலை அவர் சீர்படுத்த அவர் உபயோகப்படுத்திக் கொள்வார் என்று சொன்னார். ಹಾಳಾದಂತ ಇಸ್ರೇಲನ್ನು ಅವರು ಸ್ಥಿರಪಡಿಸಲು அந்த ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ இஸ்ரவேலருக்கு அவளை தாயாக மாற்றிக்கொள்ள அப்படிப்பட்ட குணாதிசத்தை என் ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார். ಇಸ್ರೇಲಿಗೆ ತಾಯಿಯಾಗಿ ಒಳ್ಳೆ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ದೇವರು ಆಕೆಗೆ ಕೊಟ್ಟಿರುವುದಾದ್ರೆ இந்த சபையில் இருக்கிற ಅಮರ್ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்ற ಈ வல்லவராய் இருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರೇ ದೇವರು ಬದಲಾಯಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ನೀವು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣಲು ಸಾಧ್ಯ. ಪ್ರಿಯರೇ, அந்த இடத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க. ದೇವರ ಹಸ್ತದ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. வரும் நாட்களிலே ஒரு தெபோராளை போல உங்கள் வாழ்க்கை மாறுவதாக. God ಬರುವ bless you. ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ದೆಬೋರಳ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗಲಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. யாவரும் எழுந்து நிற்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் கண்களை மூடி தலையில் தாழ்த்தி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಶಿರವನ್ನು ಬಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஆண்டவரே, இந்த தெபோராளை போல என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்போம். ದೇವರೇ, ಈ ದೆಬೋರಳ ಹಾಗೆ ನನ್ನನ್ನು ಬದಲಾಯಿಸು. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாசிகளாக, தாய்மார்களாக, சகோதரிமார்களாக, தேவனுடைய பிள்ளையாக இந்த நாட்களில் நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ಅಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ವೈರಾಗ್ಯವುಳ್ಳ ಸಹೋದರಿಯಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಅವಶ್ಯಕತೆಯಾಗಿದೆ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು சத்தமாக ஒரு மனதோடு ಶಬ್ದವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ஆண்டவரே, தெபோராளுக்கு இருந்த இந்த கிருபை, ದೆಬೋರಳಿಗಿದ್ದಂತ ಕೃಪೆಯ அந்த ವರ, தைரியம் எனக்கு வேணும்ப்பா. ಆ ಧೈರ್ಯತೆ ನನಗೆ அந்த ಬೇಕು நம்பிக்கை எனக்கு வேணும் ಆ தகப்பனே. ನಂಬಿಕೆ ನನಗೆ ಬೇಕು அந்த ಸ್ವಾಮಿ. பிரசன்னம் எனக்கு வேணும் ಆ ஆண்டவரே. ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಬೇಕು இந்த ಸ್ವಾಮಿ. இடத்துல முன்னாடி இந்த கண்மலையானவரே பாடலை பாடின அம்மாமார்கள் முன்னாடி வாங்க. Thank you Lord. மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ಬರೀ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ சத்தமா ಮಾಡೋಣ. ஜெபம் பண்ணுங்க. ಶಬ್ದವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ கேக்கல, ஒரு ಮಾಡೋಣ. சிலர் மௌனமா இருக்கீங்க. ಕೆಲವರು ಮೌನವಾಗಿದ್ದೀರಾ. I want everybody to open your mouth and pray ದಯಮಾಡಿ together. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ Thank you ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು Jesus. ಸಲ್ಲಿಸುವವರಾಗಿ ஒருமனமாக ஜெபிங்க. ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. இயேசுவே, என்னோடு கூட இந்த நாள்ல பேசுனீங்க ಯೇಸುವೇ, ஆண்டவரே. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ. என்னோடு கூட நீங்க பேசுனீங்க ஆண்டவரೇ. ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನೀನು ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ಯೇಸಪ್ಪ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அப்பா, என்னுடைய குடும்பத்திற்கு நான் ஒரு தெபோராளை போல, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನಾನು ಒಂದು என் ದೆಬೋರಳಾಗಿರಲಿ. சபைக்கு ஒரு தெபோராளை ನನ್ನ போல, ಸಭೆಗೊಂದು ದೆಬೋರಳಾಗಿರಲಿ. என் தேசத்திற்கு ஒரு தெபோராளை ನನ್ನ போல. ದೇಶಕ್ಕೊಂದು ದೆಬೋರಳಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇನೆ. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துவீராக. ಆಮೆನಪ್ಪ, ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಎಲ್ಲರ ಕರங்களை ತಟ್ಟಿ ಕರ್ತುடைய ನಾಮத்தை ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ಎಲ್ಲರೂ ಬಲವಾಗಿ ಕರಗಳಿಗೆ ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರ Thank you ನಾಮವನ್ನು Lord. Thank you ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. Lord. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சத்தமாக போராது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ಜೋರಾಗಿ ಹೃದಯಾಳದಿಂದ வாய்களை திறந்து, ஆண்டவரே ತೆರೆದು ದೇವರೇ என்னோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, ನನ್ನ ಸಂಗಡ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, என்னை பலப்படுத்துகிறபடியால் உமக்கு ನನ್ನನ್ನು நன்றி, ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ, என்னை வழி நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி. ಮಾರ್ಗ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸ್ತೋತ್ರ ஆமே. இந்த ಮಾಡುತ್ತೇನೆ. புதிய வாரத்திற்காக உமக்கு ಈ ஸ்தோத்திரம். ಹೊಸ ವಾರಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துங்க ராஜா. ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನಡೆಸಿರಿ தேவராளின் குணாதிசயத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. ದೇವೋರಳ ಗುಣಾತಿಶಯಗಳನ್ನು ತುಂಬಿಸಿ உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ಮಹಿಮೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ನಡೆಸು, அந்த வல்லமையினால் நிரப்புங்க அப்பா. ಬಲದಿಂದ ನನ್ನನ್ನು ನಡೆಸು, அந்த கிருபையினால் தைரியத்தினால் எங்களை நிரப்புங்க ಕೃಪೆಯಿಂದಲೂ ஆண்டவரೇ. ಧೈರ್ಯದಿಂದ ನನ್ನನ್ನು ನಡೆಸು. எல்லாரும் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? ಎಲ್ಲರೂ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ஆவியானவருக்கு நன்றி ஏறெடுப்போமா? ಆತ್ಮ ಸ್ವರೂಪನಿಗೆ துதி ஏறெடுப்போமா? ಸ್ತುತಿ ಸಲ್ಲಿಸೋಣ. நம்மத்தில ஊழியர் பால் ஞானசேகரன் ஐயா அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் நாம் ஜெப சிந்தனையில் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் வந்து முடிவு ஒரே ஷெக்கினாவின் மகிமையினால் அன்று தேவாலயத்தை நிரப்பின ஆவியானவர் இன்றும் ஆண்டவரே எங்களுடைய சகோதரிகள் ஆண்டாய் காணும்படியாய், எங்கள் திருச்சலை தேவர அண்ணாலை போல எஸ்ரேல் தேவராய் போல நாங்கள் எழுந்து நிற்கும்படியாய் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்நாளே நீர் கொடுத்த வார்த்தை, நீர் கொடுத்த ஆராதனின் மகிமை ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் எங்களை அரவணைத்து காக்க முடியாது செய்விக்கிறோம். எங்கள் குறை குற்றங்களை மன்னிங்க, கல்வாச ரத்தத்தை போடுங்க. எல்லாவற்றையும் அறிவிச்ச இயேசு கிறிஸ்துவாய் கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವದೆಡೆ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮವನ್ನು ಕೀರ್ತಿಸು. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಒಂದೊಂದು ಮರೆಯಬೇಡ. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರ ಪ್ರೀತಿ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಕೃಪೆ, ಆತ್ಮ ಸ್ವರೂಪದ ಪ್ರತಿದಿನದ ಸಹವಾಸ, ಅನ್ಯೋನ್ಯತೆ ನಮ್ಮೊಂದಿಗೆ, ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಎಂದೆಂದಿಗಿರಲಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. Send your offerings to Christ the King Ministries, Indian Bank, RMV 2nd Stage, BEL Road Branch, Bangalore, India. Account number 439796886. IFSC code ID IB 000R050. MICR code 5600190008. For more details, contact 988-6869-714, 8050-11600.